இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் மிக முக்கியமாக சில அடிப்படைகளை நமக்கு சொல்லித் தருகிறது. என்னென்றா, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் விரும்பியதை எல்லாம் நமக்கு பேச முடியாது. நாம் விரும்பிய மாதிரி நமக்கு நடக்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கு என்ன சொல்லித் தருகிறானோ அதன் அடிப்படையில் தான் நாம் நடக்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஜன்னாவை தருவதாக இருந்தால் அதற்கு சில தகவல்களை கேட்கிறார். நம்ம ஒரு வேலைக்கு போறோம், எல்லாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க, தகவல்கள் எல்லாம் கேட்பாங்க. இதே மாதிரி ஜன்னாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவரை ஜன்னாவை கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு சில தகவல்களை கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும் 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் யார் பாதுகாத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய ஜன்னாவுக்கு நாம் உத்தரவாதம் சொல்கிறார்கள். அப்ப 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ளது என்பது ரொம்ப முக்கியமானது. நாம் அல்லாஹ்வுடைய தூதர் இதை எப்போ பேசுகிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்துகிறார். அரஃபா பேருரை, ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லுவோம், இறுதி பேருரை. அந்த பேருரையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்த விதமே வித்தியாசம். சாதாரணமாக பெரும்பாலும் ஒரு சின்ன கூட்டத்துக்கு பேசுவார்கள். வளமையா பள்ளியில் உள்ளவங்க தொழுவாங்க எல்லாம் ரொம்ப சின்னதா தான், சின்ன கூட்டம். ஆனால் இஸ்லாம் பல்கி பெருகி வருகிற நேரம், இஸ்லாம் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு கூட்டம் பெருசாகும். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கடைசி பேர் ஹஜ்ஜை பார்க்கிற நேரம் பிரம்மாண்டமான ஒரு படை. பெரும்பாலும் பார்க்கிற தூரம் எல்லாம் தாண்டி மக்கள் ஆயிரமாக மக்கள் கும்புறார்கள். அந்த நேரத்தில் நிறைய மக்கள் நெருங்கி வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி உரையை நிகழ்த்துறார். அந்த இறுதி உரையை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் அதை வித்தியாசமான முறையில் ஆரம்பிக்கிறார். அந்த முக்கியமான இறுதி உரையில் முதல் அம்சமே இந்த மானம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் மிக உருக்கமாக ஆரம்பிக்கிறார். மக்கள் எல்லாம் நிறைய நெருங்கி வந்திருக்க, ரொம்ப பெரிய தூரத்துக்கு மக்கள் நிற்க அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபாவுடைய பேருரையை நிகழ்த்தினார். எப்படி ஆரம்பிச்சாங்க? மக்களே கேளுங்கள் என்றார், சிந்தியுங்கள் என்றாரே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே சிந்தியுங்கள் என்றார்கள். ஸ்மஉ, செவிப்படுத்திக் கொள்ளுங்கள், கேளுங்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பஅத ஆமி ஹாதா, இதுக்கு அடுத்த ஆண்டு ஹஜ் நடக்கிற நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் இருந்து நான் பேசுவேன் என்று எனக்கு தெரியாது என்றார். இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய வசியத், பெருமாளுடைய இறுதி வசியத்து தான் இந்த உரை. இந்த உரையை ரசூலுல்லாஹ் ஆரம்பிக்கிறதே மிகவும் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கே உள்ளவர்கள் பிற மக்களுக்கு சமூக அளிக்காத போய் சொல்லுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு உரையை எழுதிக்கோங்க நிறைய சொல்ல மாட்டாங்க, எழுதிக்கோங்க, வராதவர்களுக்கு போய் சொல்லுங்க. இந்த விஷயம் மிக முக்கியமான செய்திகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாராம்சப்படுத்தி சொன்னார்கள். இந்த உரையை நிறைய பேர் மனனம் செய்தார்கள். இந்த ஹுத்பாவை நிறைய மக்கள் அதற்கு பின்னாடி 1400 ஆண்டுகளாக பெருமாளுடைய ஒரு ஹுத்பா உரையை இன்று வரையும் நாம் பேசுகிறோம். அந்த ஹுத்பா எழுதி கொடுத்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிரியாவுடைய சாரமாடையாக சொல்லி ஆரம்பித்தார்கள். அடுத்த ஆண்டு இந்த உரை நிகழ்த்துவதற்கு நான் இங்கே இருப்பேன் என்று எனக்கு தெரியாது என்றார்கள். ஏனென்றால் அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது இஸ்லாம் பூரணமடைந்து விட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலிது லக்கும் இஸ்லாம தீனா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க, இன்றைய நாளில் அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்க மார்க்கத்தை பூர்ணப்படுத்தி விட்டேன் என்றால் மார்க்கம் பூர்ணமாகிவிட்டது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள்கொடைகளை நான் பூர்த்தி செய்து விட்டேன். வ ரலிது லக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாத்தை தீனாக நான் பொருத்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டார். பெருமானாருக்கு அந்த வழியில் வந்துவிட்டது. இதையெல்லாம் எடுத்துக்கொண்ட ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு வசியத்து செய்ய ஆரம்பித்தார்கள். அதுதான் அந்த உரை. அந்த வசியத்தை நான் அடுத்த தடவை இருப்பேனான்னு தெரியாது என்று ஒரு பாணியில் ஆரம்பித்தார்கள். நேரடியாக இருக்க மாட்டேன் என்றால் மக்கள் தாங்க மாட்டார்கள். அதனால் நான் அடுத்த வருடம் உங்களோடு இருந்து இந்த நாளில் இப்படியே பேசுவேனான்னு தெரியாது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் கேட்டால், அல்பல்லத்து, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா மக்களே, இதுவரைக்கும் நான் எதை மறைக்காமல் சொல்லிட்டேனா, சொல்லுங்கள் மக்களே. மக்கள்கிட்டே கேட்டாங்க. அல்லாஹும்ம ஷ்ஃபா, மக்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், எங்களுக்கு சொல்லிட்டீங்க, எதை எங்களுக்கு மறைக்கல யார சொல்லலாம், எங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தந்துட்டீங்க. ஒரு ஆசான்
தன்னோட மாணவர்களிருந்து பிரிகிற நேரத்துல மிக தெளிவாக அந்த இடத்துல என்ன கேட்கிறாங்க? சொல்லிட்டேனா, எடுத்து வச்சிட்டேனா, நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? மக்கள் ஆமான்றாங்க. அல்லாஹ் மஷஹத், யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ் நீ சாட்சி. எனக்கு ஒரு ரசூலுல்லாஹி சொல்லியே அந்த உரையை ஆரம்பிக்கிறார். அந்த உரையில மக்கள் சில கேள்விகள் கேட்கிறார். என்ன கேட்கிறாங்க? மக்களே, இது என்ன நாள் என்று கேட்கிறார். இது என்ன நாள்? இது என்ன மாசம்? துல்ஹஜ் மாதம், அரஃபாவுடைய நாள். உண்மையாக மிக புனிதமான நாள். இது என்ன நகரம் என்று கேட்கிறாங்க. அதாவது ஐயுபலதின் ஆனா, ஐயு ஷஹரின் ஆனா, இது என்ன நகரம் என்று கேட்கிறாங்க. இது மக்கமா நகரம், புனிதமான மக்கமா நகரம். சில ரிவாயத்தில் வருவது அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிவார்கள் வருவது. சில ரிவாயத்தில் வருவது இது புனிதமிக்க மக்கா நகரம். இது என்ன மாதம் என்று கேட்கிறாங்க. இது புகாரி, முஸ்லிம் உட்பட நிறைய கிதாபுகளில் வரக்கூடிய மிக பிரபலியம் வாய்ந்த ஒரு ஹதீஸ். இது என்ன மாதம் என்று கேட்கிறாங்க. அந்த மக்களின் துல்ஹஜ் மாதம். இது எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதுக்கு அதை சொல்றாங்க தெரியுமா? மக்கானா எவ்வளவு புனிதம், காபத்துல்லாஹ் எவ்வளவு புனிதம், துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதம். வருடத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான 10 நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள். யௌமுல் அரஃபா அது எவ்வளவு புனிதமான நாள். இந்த நாளுடைய புனிதத்துவத்தை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேள்விகளை கேட்டுட்டு சொல்றாங்க, இதை விட புனிதமானது எதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தெரியுமா? எப்ப இது இவ்வளவு புனிதம், இந்த நகரம் இவ்வளவு புனிதம், இந்த மாதம் இவ்வளவு புனிதம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஷிர்க் ஒழிப்புல மிக முக்கியமான நாள் அரஃபாவுடைய நாள். ஏனென்றா அந்த 10 நாள் நம்ம என்ன செய்யறோம்டா, இப்ராஹிம் நபி ஹஜ்ஜனாலேயே இப்ராஹிம் நபிக்கு ஷைத்தான் வந்து குழப்பினதும், இப்ராஹிம் நபி கல்லடிச்ச இடத்துல கல்லடிக்கிறதும், இப்ராஹிம் நபியுடைய ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்துறது ஹஜ்ஜி. அந்த ஹஜ்ஜி எதுக்காக வேண்டி அந்த ஹஜ்ஜ அல்லாஹ் சொல்றான்னா, அதாவது ஷிர்க்க உடைக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன வருது? லப்பைக் வந்து விட்டோம், அல்லாஹ்வே வந்து விட்டோம். இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், ஆட்சி, அதிகாரம், புகழ் எல்லாமே உனக்கு சொந்தம் அல்லாஹ். லா ஷரீக லக், உனக்கு இணை இல்லை. உலகத்தில் அவ்வளவு பேர் ஸ்ரீலங்கா கணக்கில் 25 லட்சம் கட்டி ஆஜிமார்கள் அப்படி போறாங்கன்னா அவங்க ஒரு முழக்கத்தோட போறாங்க. இணை இல்லை அல்லாஹ். இப்ராஹிம் நபி எதை சொன்னாரோ அது பெரும் மாநாடாக இருக்குது. பெரும் மாநாடு, மக்கள் தன்னை வேலையெல்லாம் விட்டு போறாங்க. அப்ப எவ்வளவு புனிதமான ஒரு நாள். அந்த புனிதத்துக்காக வேண்டி மக்கள் எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் ஒதுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை விட புனிதம் தெரியுமா? அதாவது இந்த திமா, அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திமாக்கும் ஒரு அதாவது ரத்தம், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய மானம், அதாவதுக்கும் உங்க மானம், அம்பாளுக்கும் உங்க செல்வங்கள் இதை விட புனிதம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, புனிதத்தை காட்டுறாங்க. காபத்துல்லாஹ் புனிதமா, அரஃபா புனிதமா, இந்த மாசம் புனிதமா, இதையும் விட ஒரு முஸ்லிமுடைய சொத்து புனிதம் என்றாங்க. அம்பாள் சொத்துண்டா என்ன? ஒரு முஸ்லிம் வீடு இருக்குது, அந்த வீடு புனிதம். நான் நினைக்கிறேன் தன்னுடைய இறுதி உரையில உயிரை தூதர் அவர்கள் ஒரு முஸ்லிமுடைய சொத்தை பேசுறாங்கன்னா இப்படி ஒரு தலைவரை நம்ம பார்க்க இயலாது. என்ன, அவருடைய கடைசி முறையில வந்து ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் பண்றாங்க. சரிப்பா, மானம் ஓகே, சொத்து புனிதம் பண்ற என்ன? காபத்துல்லாஹ் எவ்வளவு புனிதமோ, ஒரு ஆள் உங்களுக்கு போனை தந்துட்டாரு, அவர் போனை நீங்க டேமேஜ் பண்ண இயலாது. அந்த சொத்து புனிதமானது. ஒரு முஃமினுடைய சொத்து புனிதம். அவர் வீட்டுல கண்ணாடி உடைக்க இயலாது, அதை டேமேஜ் பண்ண கூடாது. அவர் உங்களுக்கு இரவலாக தந்தால் அது இரவலாக நீங்க கொடுத்துடணும். அந்த சொத்து அவ்வளவு புனிதம் இஸ்லாம் சொல்லுது. ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம். மானம் என்ன? அவர் கெட்டு உள்ள மானத்தை சீரழிக்கிறாரு. காதுக்கு கேட்கறது எல்லாம் பேச இயலாது. நீங்க எதெல்லாம் கேட்கறீங்களோ அதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டு போட்டு வைக்க இயலாது. மத்தவங்க யார் அப்படி பேசுவாங்க? ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. மானம் புனிதமானது. அதே போன்ற ரத்தம் புனிதமானது. ஒரு முஸ்லிம் ரத்தத்தை எடுக்கிறது ஹராம். ஒரு முஸ்லிம் ரத்தத்தை ஓட்டேறாது. லா தர்ஜு பாதி குஃபாரா, மக்களே எனக்கு பிறகு காஃபிர் ஆகிறாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி குத்தி கொண்டு சாகடித்துக் கொண்டு காஃபிர் ஆகிறாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரையில் பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப அந்த இறுதி உரையுடைய டோனை நாம பார்த்தோம்டா என்ன சொல்ல வரார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னாவுக்கு போகணுமா,
மானத்தை பாத்துருங்க, அர்த்தம் சொத்தை அபகரிக்காதீங்க, ரத்தத்தை ஓட்டாதீங்க, இதெல்லாம் ஜன்னாவுக்கு தடையாயிரும். அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மக்களே என்று மக்களிடம் மிகவும் உருக்கமான ஒரு உரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்றாங்க. இன்றைக்கு இந்த தலைப்பு ஏன் தரப்படுகிறது என்று நான் கேட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊர்ல ஒரு கொலை சம்பவம் கேள்விப்பட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லைன்னு, இப்படி ஒரு அதாவது ஒரு கொலை நடந்திருக்கிறது, அதனால் ஆங்காங்கே மக்கள் ஒவ்வொரு கோணங்களில் பேசுகிறார்கள், ஒவ்வொரு விதத்தில் பேசுகிறார்கள், இதுல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க எதுவும் சொல்லல, எங்களுக்கு தேவை ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் இஸ்லாம் அதுக்கு என்ன சொல்லுது என்பதை மக்களுக்கு சொல்லுங்க என்பதைத்தான் இன்றைக்கு சொல்ல சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம் பார்க்கிற நேரம் பொதுவாக ஒரு நிகழ்வை நடத்துவான், அல்லாஹ் நடத்திவிட்டு மூமின்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்ப்பான். பொதுவாக இதுதான் இஸ்லாமிய சுன்னத்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேல ஒரு அவதூறு போடுறாங்க. உண்மையா ஒரு பத்தினி பெண்ணுக்கு மேல ஒரு அவதூறு போட்டா எப்படி இருக்கும்? இந்த ஒரு ஆம்பளையோட இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. சாதாரணமா உங்க மகளுக்கு அப்படி பேசினா எப்படி இருக்கும்? உங்க மகளுக்கு யாராவது வந்து அந்த மாதிரி அவதூறு பரப்பினாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆயிஷா நாயகியோட எல்லாம் போமா, அந்த அவதூறு பரப்ப சொல்றதுக்கு எல்லாம் போமா, எதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அவதூறு பரப்புற நேரம், ஆயிஷா நாயகி பரப்புற நேரம் தடுக்கலாம் தானே. எதுக்கெல்லாம் அப்படி பண்றான்டா, அந்த அவதூறு பண்ற நேரம் முஸ்லிம்கள் எப்படி நடக்கணும் என்ற பாடத்தை பிராக்டிகலா எடுத்து காட்டணும். ஒரு டீச்சர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாங்க, வாயாலையும் சொல்லலாம், செயல் விளக்கமும் கொடுக்கலாம். சில விஞ்ஞான பாடங்களுக்கு லேப்ல கூட்டிட்டு போய் எடுத்து செஞ்சு காட்டுவாங்க. அப்பதான் அந்த மாணவர்களுக்கு மனசுல ஆழமா நிற்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய உபதேசம் பண்ணிட்டாங்க, புறம் பேசாதீங்க, அவதூறு பேசாதீங்க, தப்பா நடக்காதீங்க, ஒழுக்கமா பேசுங்க, யார் பத்தியும் பேசாதீங்க, தப்பான தகவல் வந்தா எப்படி விசாரிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப எக்ஸாம் நடத்தப்படுவது, என்ன எக்ஸாம் நடத்தப்படுவது? ஒரு மானபங்கப்படுத்தினா, ஒரு ஆளை பத்தி தப்பா கேள்விப்பட்டா இப்ப நீங்க எப்படி நடக்கிறீங்க சொல்லி தந்த பிறகு அப்படி ஒரு நிகழ்வு எல்லாம் நடத்தலாம். எங்க நடத்தலாம்? போற போக்கில் எங்க வீட்டுல நடத்தல, ரசூலுல்லாஹ் வீட்டுல நடக்குது. அவரு ஒரு சம்பவத்துக்கு வகை வருவதற்கு ஒரு மாசம் ஆகுது. எடுத்துட்டு எல்லாம் கமெண்ட் அனுப்பல, அதெல்லாம் போய் யாரும் நம்ப தேவையில்லை, விட்டு போடுறது அடுத்த நிமிஷமே அனுப்பல. ஒரு மாத காலம் பெருமானாரும் ஒவ்வொரு ஆண்டையும் கேட்கிறாங்க, வகை வரல, மிம்பருக்கு ஏறி எடுத்து வாழை எடுத்து வெட்டுங்கப்பா. ஒரு 8 பேர் தான் சொல்றாங்க. 3000 பேர் ஊர் கணக்கு 3000 பேர் நிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் மனைவியுடைய விஷயத்துல மக்கள் பேசணும், என்ன தப்பா பேசுறாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் என்ற ஒரு தோழர், அவர் வந்து மதிய போசனத்துக்கு ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிற நேரம் எல்லாரும் பாக்குறாங்க. ஆயிஷா நாய் ஒட்டகத்துல வர்றாங்க, சஃப்வான் பின் முஅத்தல் கீழே வர்றாரு, அவர் ஒட்டகத்துக்கு பக்கத்துல இழுத்துட்டு வர்றாரு. இது எல்லாரும் கண்டுட்டாங்க. இது ஏன் நடக்குதுன்னா, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி எல்லாரும் ஒரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் கொடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்ப ஹவுதஜ் என்ற ஒரு கருப்பு பொட்டி, அதுலதான் ரசூலுல்லாஹ் மனைவி மகள் ஏத்துவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தாய்மார்கள். அப்ப அந்த கருப்பு ஆடை அணிஞ்சிருக்கிற நேரத்துல கருப்பு பொட்டியில அவங்க ஏத்தி வைக்கிறாங்க. ஏத்தி வச்சா இவங்க அஸ்மா நாயிட்டு அந்த தாத்தாட்ட ஒரு மாலை கேட்டு வந்திருந்தாங்க. அந்த மாலையை போட்டுட்டு தான் போயிருந்தாங்க யுத்தத்துக்கு. இது பனு முஸ்தலக் என்ற ஒரு போர். கிட்டத்தட்ட மக்கா மதீனாவிலிருந்து 9 நாள் போகணும், திரும்ப 9 நாள் மரண வழியெல்லாம் நடக்குது. சோ இவங்களுக்கு இயற்கை தேவைக்கு தான் நிப்பாட்டுவாங்க ரசூலுல்லாஹ். பிரயாண கூட்டத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவாங்க, எல்லாம் ராத்திரி நின்றுவாங்க. ஒரு இடத்துல நின்றாங்கன்னா ஆங்காங்கே இரவு நேரத்துக்கு தூரம் போய் தன்னுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவாரு. ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கன்னா, ஹவுதஜ்ல இருந்து இறக்கின உடனே அந்த பெட்டியில இருந்து நான் எடுத்து தூக்கி வச்சிருவாங்க. வச்சா இவங்க ரொம்ப தூரம் போய் மலையில இயற்கை தேவை நிறைவேற்றுவாங்க. ஒரு பொம்பளைக்கு எப்படின்னா, அவங்க ஒரு உணர்வோடே இருப்பாங்க. களத்துல உள்ளது காதுல உள்ளது கலந்து விழுந்தா உடனே புரிஞ்சிடும். இல்லையே இவங்களுக்கு அந்த உணர்வு வருவது, போட்ட மாலையை காணலையே, இருட்டு டோர்ச் லைட் இருந்தா தேடி பிடிச்சிடலாம், உளுந்த இடத்துலயே கை அப்படியே தடாவி தேடுறாங்க. இப்ப எங்க உளுந்து வைக்கிறாங்க தேடுறாங்க. அந்த நேரம் கொஞ்ச நேரம் தாமதமாகுதா, ஹவுதஜ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹவுதஜ் கேட்டு பொறுப்பு கொடுத்த தோழர்கள் நினைக்கிறாங்க, 4 கம்பு வரும், நடுவில் ஒரு துண்டு வரும், கரும்பு பொட்டி மாதிரி வரும், தூக்கி வச்சிருவாங்க. தூக்கி ஒட்டகத்து மேல வச்சுட்டாங்கன்னா அது பாட்டு போக வேண்டியதான். இவங்க நினைச்சிட்டாங்க ஆயிஷா அம்மா ஏறிட்டாங்க. இந்த பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க பாருங்க, கட்டியில போற வழியில சாப்பாடு கடையில ஒரு ஓட அடிச்சா எல்லாரும் ஏறினோம். அப்பதான் விட்டுட்டாங்க இல்லைன்னு தெரியாது, எல்லாம் கொஞ்சம் பாப்பா ஏறிட்டாங்கன்னா போயிருவான். இதே மாதிரி ஆயிஷா அம்மாவை ஏறிட்டாங்கன்னு நினைச்சிட்டு பிரயாண கூட்டம் போயிட்டாங்க.
இவங்க வந்து பாக்குறாங்க, யாரையும் காணும். ஆனா அவங்க பயப்படல. ஆயிஷா அல்லாஹ் பயந்தவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு 13 வயசு. சுப்ஹானல்லாஹ், 12-14 வயசுக்குள்ள என்ன ஆகுது? கருப்பு புடவையால தன்னை போத்துக் கொண்டு அப்படியே அங்க தூக்கம் போச்சு. யாரும் தூங்குவாங்களா? பாலைவனத்து நடுவுல மிஸ் ஆயிட்டாங்கன்னா யாரும் தூங்க மாட்டாங்க, தூக்கம் போகாது. ரப்பு கைவிட மாட்டான நம்பிக்கை. அப்பதான் விடியுது. விடிய நேரத்தில் ஒரு ஆள் பின்னாடி ஒரு சஹாபி தூங்கினதாங்க சில ரிவாயத்திலையும், இல்லைன்னா சில பொருட்களை விட்டுட்டு போயிருவாங்க பிரயாண கூட்டம். பின்னாடி ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்து 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 ஏதோ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கவனிச்சு வருவாரு. வர்றவரை பார்க்கிறாரு, என்ன அவர் கையில ஒட்டகம் இருக்குமா, அவரை எடுத்துட்டு வந்து கண்ணம் கரையிட்டு கருப்பா ஒரு பொம்பளை போத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வந்து கிட்ட பார்க்கிறாரு. ஆயிஷா நாயை பார்க்கிறாங்க. அவங்க போத்து திறந்து அவங்க உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஹிஜாபுக்கு முன்னாடி ஆயிஷா நாயை கண்டிருக்கிறாங்க. இன்னாலி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் மனைவி இதுல யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உத்தரவே இல்லாத வெட்ட வெளியில ஆயிஷா அம்மா இருக்கிறாங்கன்னா முழு கருப்பால் தன்னை போத்திக் கொண்ட முகத்தை போத்தணும். சட்டை ஹிஜாப் தான் சட்டம் இறங்கின போது. ஆனா இப்ப அவங்க என்னன்னு தெரியல, பாக்குறாங்களா? அவர் கண்டுட்டாரு. கண்ட உடனே மறைச்சிட்டாங்க. அவர் கண்டு கொண்டுட்டார். உடனே ஓஹோ இது ரசூலுல்லாஹ் மனைவியாச்சே, எனக்கு ஹிஜாபுக்கு முன்னாடி மணிக்கு முன்னாடி அவரை கண்டிருக்கிறாங்க. உடனடியா அவர் சொல்ற ஆயிஷா சொல்றாங்க, ஒட்டகத்தில் முன்காலம் மடித்தார். ஏற சொன்னார். நான் ஏறினேன். எனக்கு அவனுக்கு அவ்வளவுதான் பேச்சு, வேற எதுவும் அவர் பேசவில்லை. அப்படியே ஒட்டகத்தில் வந்தார். பெரும்பாலும் பகல் போஷணத்துக்காக வேண்டி, சாப்பாடுக்காக வேண்டி எல்லாரும் நிப்பாட்டு இருந்தாங்க. மக்கள் என்னை கண்டார்கள். நான் வந்து பிரயாண கூட்டத்திலே சேர்ந்து கொண்டேன். இதோட ஊருக்கு போறாங்க. ஆனா இப்ப ஒரு 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ வாயில் அவள் கிடைச்சிட்டு பேசுறதுக்கு கதை கிடைச்சிட்டு இப்ப ஹாட் டாபிக் கிடைக்கும். மனுஷன் வேலை என்னன்னா ஏதாவது வந்து பேசணும். அதான் வாழ்க்கையை ஓட்டிட்டு போகணும்னா இல்ல போர் அடிக்கும். கிடைக்கிற ஏதாவது பேசணும். இப்ப அரசியல் பேசணும், யாரோ ஜனாதிபதி பேசணும். இதனாலதான் உலகத்துல இன்றைக்கு வரைக்கும் நியூஸுக்கு வந்து அவ்வளவு பெருமதி. ஒரு சேனல்ல என்ன போனாலும் நியூஸ் கேட்டு தனி சேனல் போட்டு வச்சிருக்கிறான். ஏன் நியூஸ் கேட்கிறான்னா ஏதோ ஒரு படை சொல்லணும். அவன் பாதிக்கப்பட்டா, இவன் உள்ள போட்டா, அவன் இதாக்கிட்டா, அவன் கொண்டா, இவன் போட்டா. இந்த செய்திகளை கேட்கறதுக்கு மக்கள் அவ்வளவு ஆர்வம். அதனால எல்லா வேலையும் விட்டு உட்கார்ந்துருவாங்க. அதுலதான் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது என்ன வருதுன்னா அதிக மக்கள் என்ன பாக்குறாங்க, நியூஸ் பத்திரிகையிலையும் ஹெட்லைன் போட்டு சில தகவல் வரும். அந்த நியூஸுக்கு வந்து மக்கள் அவ்வளவு விரும்புவாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல எது நியூஸ் ஆயிருக்கும், எது ஹாட் டாபிக் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் மனைவி ஒரு ஆளையும் சேர்த்து பேசினா ஒட்டுமொத்த ஊரும் பேசுவாங்க இல்லையா? தெரியுமாப்பா, அப்படியாமே இப்படியாமே அப்படியாமே எல்லாரும் கண்ணு மூக்கு காது கால் வாய் வச்சு எல்லாம் கொஞ்சம் பெரிய பிக்சர் ஆக்கிடுவாங்க. உலகத்தில் ஆச்சரியமான ஒரு சமுதாயம். முதல் தடவை உலகம் இப்படிப்பட்ட மக்களை பார்க்கவே. என்ன நடக்குதுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து இந்த சமுதாயம் யாரும் பேசல. கிட்டத்தட்ட 8 பேர். இவ்வளவு 3000 பேர்ல 8 பேர் என்ன பண்றாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் விஷயத்தை பேசுறாங்க. யார் பேசுறது? முனாஃபிக் தலைவர். முனாஃபிக்குடைய தலைவர் வந்து அப்துல்லா இப்னு சபா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அவன் என்ன பண்றான்னா அவன் தான் பத்த வைக்கிறான். தெரியுமா, ஸஃப்வான் பின் முஅத்தலுக்கும் ரசூலுல்லாஹ் மனைவிக்கு இப்படித்தான். ஆனது பரவிட்டு, செய்தி பரவிட்டு. ஆச்சரியத்தை சொல்றேன் கேளுங்க. ஏன் இதை சொல்றேன்னா நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் நாம் எப்படி நடக்கணும் என்பது நமக்கு முன்னுள்ள சமுதாயம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய ஊரு, முஸ்லிம் ஊர்கள்ல இந்த பழக்கம் வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன பனிஷ்மெண்ட் என்பதை நான் சொல்றேன். ரொம்ப டேஞ்சர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஏன் நல்லா நிகழ்த்துறான்றதை நான் சொல்லி முடியும், எனக்கு புரியுவீங்க. அப்ப இந்த செய்தி பரவின உடனே ஆயிஷா நாய் ஒரு மாசம் கழியும். யுத்தம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆகுது. இன்னும் ஆயிஷா நாய்க்கு தெரியாது, சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியாது. மக்கள் என்ன பேசுறாங்க யோசிச்சு பாருங்க. மக்கள் பேசுறாங்க, சம்பந்தப்பட்ட ஆயிஷா நாய்க்கு தெரியாது என்ன பேசுறாங்க. அப்ப ஒரு நாள் கடும் கூந்தலான நாள். அப்போ என்ன செய்வாங்கன்னா மிஸ்தாக் என்ற தோழர் இருக்கிறார். அவங்க உமா வருவாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிறைய பார்ப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப வறுமையான ஃபேமிலி. ஏதாவது போய் கொடுப்பாரு, அடுத்த வீடு கொடுத்துட்டு ஏதாவது உதவி பண்ணுவாரு. இந்த அம்மாவும் ஆயிஷா நாயை ரொம்ப இறக்கும். வந்துட்டு கேட்கறாங்க ஆயிஷா நாயிட்ட, ஏதாவது வெளியே போயிருக்கிறான். வெளியே போயிருக்கிறேன் என்ன அர்த்தம்? ராத்திரி ஆனா இயற்கை தேவைக்கு வந்து உள்ளுக்குள்ள வாஷ்ரூம் இருக்காது, வீட்டுக்குள்ள டாய்லெட் இருக்காது. அதுக்கு பிறகு அவங்க பக்கத்துல செஞ்சுட்டாங்க கழிவறைகள். ஆனா ஆரம்ப காலத்துல வந்து
இருந்துச்சுன்னா அவர்கள் ரொம்ப தூரம் போவாங்க, ஊரை விட்டு இருட்டாயிரும், இருள் தான் அவர்களை மறைத்துக் கொள்ளும். அந்த தூரத்துக்கு போய் தன்னுடைய இயற்கை தேவைகளை அவர்கள் மறைவாக செய்து கொள்வார்கள். இதற்கு தான் வந்து கேட்கிறாங்க, போவோமா, போயிருக்குதா, அப்ப போகணும், அப்ப வாங்க, நான் இயற்கை தேவைக்காக வேண்டி அவங்களோட போக ஆரம்பிச்சேன். அவங்க என்னமோ வாய்மொழியில வச்ச மாதிரி விளங்குச்சு, ஏதோ பேசணும்னு துடிக்கிற மாதிரி விளங்குச்சு. அவங்க ஒரு கம்பளி போத்திருந்தாங்க, அது கூதல் காலம், அதனால கடுமையான ஒரு கம்பளியை போத்துட்டு தான் வருவோம், கடுமையான கூதல் வரைக்கும் மதியனால. அவங்க கால் கம்பளிக்கு பட்டு தடுக்கி விட பார்த்துட்டாங்களா, உடனே இன்னாலில்லான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அவங்க மகன் நாசமா போட்டு மாட்டாங்க. இது இவங்களை ஷொக்காகி ஆயிஷா நாயகி திரும்பி பார்க்கிற, என்ன பேசுறீங்க, என்ன சொல்றீங்க, யாரை பத்தி பேசுறீங்க? தந்த மகன் மிஸ்தான் பதில் சஹாபி, ஒரு சஹாபி தந்த மகன் அவங்க நாசமாயிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி பேசுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்கிறாங்க. ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதேன்றாங்க. உங்களை பத்தி மக்கள் பேசுறாங்கன்றாங்க. என் மகனும் ஒரு ஆளுன்றாங்க, மிஸ்தாமும் ஒரு ஆளா இருக்கிறாரு, அவரும் பேசுறாரு, உங்களை பத்தி மக்கள் என்ன பண்றாங்கன்னா பேசுறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க. இப்படி நடந்துச்சே, நீங்க சஃபான் பின் முஅத்தல் வந்தீங்களே, அதை பத்தி பேசுறாங்க. அப்பதான் ஆள ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நாளா ஊர்ல நடக்கிறது கூட தெரியாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப எந்த அளவு பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டுல ஒரு தேர்தல் நடக்க போகல, ஜனாதிபதி யாரு, ஜனாதிபதி தேர்தல் எப்படி நடக்கலாம் நீங்க புரிஞ்சுருவீங்க. ரசூலுல்லாஹ் மனைவியோட மெட்டல் ஆட்டோமேட்டிக், அதாவது எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் பேசினாங்க கேட்டீங்கன்னா பேசல. அந்த கதை அப்பவே முடிச்சுட்டாங்க. ஒரு 8 பேர் 9 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் மட்டும்தான் பேசினாங்க. அந்த செய்தி ஆயிஷா நாயகி வீட்டுக்கு வரல. அந்த அளவுக்கான பிரபலியமான ஒரு செய்தி மாதிரி இன்னைக்கு இருந்தாலும் அந்த டைம்ல அவ்வளவு பெருசா வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் நிக்கிறாங்க. வந்தோடனே கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் என்ன பேசுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன உங்க வீட்டுக்கு அனுப்பிருங்க, எங்க வீட்டுக்கு நான் உங்க வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் என்ன கொண்டு போய் விடுறீங்களான்னு கேட்கிறாங்க. சரிமான்ட்டாங்க. ஆனா ஆயிஷா நாயகி ஒன்று புரியுறாங்க, இந்த கொஞ்ச நாள் ரசூலுல்லாஹ் என்னோட வித்தியாசமா இருக்கிறாங்க. வித்தியாசமா அடிக்கல, உதைக்கல, வளமை மாதிரி பேசுறது இல்லை, கொஞ்சம் கம்மி ஆக்கிட்டாங்க. இல்லைன்னா ஹைலா நிற்பேன், கடுமையான வேதனை இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைச்சி கடிச்சிட்டு எனக்கு தருவாங்க, அல்லது நான் கடிச்ச இடத்துல இது பண்ணுவாங்க. ஹைல இருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் மடியில சாய்வாங்க, சாய்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. எப்பயும் நான் வேதனைப்பட போகிற ரசூலுல்லாஹ் என் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துருவாங்க. ஆனா இந்த தடவை பெரும்பாலும் என்னோட அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வழங்குது. ஆனா என்னன்னு எனக்கு புரியல. நான் எங்க உமா வீட்டுக்கு கொண்டு போய் விடுங்கன்னு உம்மாட்ட கேட்டேன். உம்மா, மக்கள் என்னை பத்தி பேசுறார்கள் இப்படின்னு நான் கேள்விப்பட்ட, உண்மையா? அவங்க உம்மா என்ன பண்றாங்கன்னா, ஆயிஷா ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை மனைவிமார்கள், அதுல ஒரு மனைவி நீங்க உங்க மேல ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமா, அப்ப சில பிரச்சனை வரத்தான் செய்ய ஆயிஷா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க ரொம்ப ரசூலுல்லாஹ் விருப்பமாச்சே அப்படின்னு பேச்ச மாத்திட்டாங்க. இல்லம்மா, நிஜத்தை சொல்லுங்க, மக்கள் என்னை பத்தி என்ன பேசுறார்கள், என்னை பத்தி தப்பா பேசுறாங்களா, என்ன சொல்லுங்க. 7ஆவது கட்டத்துல அந்த போற அவதூறை அவங்க அம்மா சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் நல்லா தொடங்கி விட்டேன். ஏண்டா அவன் நினைச்சே பார்த்தது இல்லை, இது என்னன்னே தெரியல, என் கண்ணால் கண்ணீர் முடிகிற அளவுக்கு நான் அழுதேன், என் ஈரல் வெடிக்க பார்த்தது, அந்த அளவுக்கு அழுதேன். எனக்கு என்ன நடந்துச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இது என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த சம்பவம் இஸ்லாமிய வரலாறுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏன் நடத்துறான்னு கேட்டா, பெருமானார் எப்படி நடந்தாங்க, ஆயிஷா நாயகி எப்படி நடந்தாங்க, அபூபக்கர் சித்திக் எப்படி நடந்தாங்க, அந்த ஆயிஷா நாயகி உம்மா எப்படி நடந்தாங்க, ஒவ்வொரு ஆளும் எப்படி நடக்கிறாங்க, இந்த பாடத்தை நமக்கு கற்பித்து தருவதற்கு தான் இந்த சூழ்நிலை செய்யறாங்க, அங்க நடத்தலாம். அதனால புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாசம் எப்படி நடத்தலாம். எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, பச்சை போய் போங்க போய் வளைங்க என்று மிம்பருக்கு ஏறி மக்களே இந்த சொன்னவங்களுக்கு எல்லாம் அவதூறு பரப்புறாங்க, அடிங்க, கசியடி அடிங்க. பெருமானார் அப்படி செய்யவே இல்லை. ஒரு மாத காலம் யாருக்கெல்லாம் போறாங்க, சின்ன சின்ன சஹாபாக்கள் இருப்பாங்க பாருங்க, சின்ன வயசு, அவங்கள்ட்ட போறாங்க. வளர்ப்பு புள்ள இஸ்லாத்துல இல்ல, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அம்மா உஸாமாட்ட போறாங்க. உஸாமா, என் மனைவி ஆயிஷா எப்படி கேட்கிறாங்க. பைரா ரெண்டு போவாங்க, வேற எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆயிஷா எப்படி பைரா கேட்கிறாங்க. அலியோட போய் கேட்கிறாங்க, சின்ன வயசு, ஆயிஷா எப்படி அலி கேட்கிறாங்க. ஒவ்வொரு ஆளும் நலவைத்தான் சொல்கிறார்கள். ஆயிஷா நபி
போட்டு அழகா போட்டு போடுறவங்க வந்து ஜெயினப் பின் ஜாரிஸ் கொஞ்சம் அழகு. அதே மாதிரி அவங்க தங்கச்சி அம்னா பின் ஜாரிஸ். இவங்க அந்த 8 பேர் சொன்னானே அதுல மிஸ்டர் ஒரு ஆள், இவங்க ஒரு ஆள். அம்னா பின் ஜாரிஸ் என்ன செய்யறாங்கன்னா அவங்க கொஞ்சம் சொல்லிட்டாங்க நடந்திருக்கு போல மாதிரி ஒரு பேசி வந்துட்டு அதனால தாத்தா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிச்சிருக்காங்க. ஜெயினப் வந்து கேட்கறாங்க, ஜெயினப் ஆயிஷா பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே சொல்லல, கேட்டுட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க, என் கண்ணையும் காலையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், எனக்கு நனவை தவிர வேற எதுவும் தெரியாது யா ரசூலுல்லாஹ். மனைவி இந்த இடத்துல தான் வச்சிடலாம், நல்லாவே சொல்லலாம், சேர்த்து கால் மூக்கு வாய் வச்சு சொல்லுவோம்னு சொல்லல, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நனவை தவிர வேற எதுவும் தெரியாதுன்றாங்க. அப்ப பெருமானார் எப்படி நடந்திருக்கிறாங்க இந்த சம்பவம் வரப்போக்குல ஒவ்வொரு ஆளுக்கும் விசாரித்தார்களே தவிர, பெருமானார் எப்படி விசாரிச்சாங்க தவிர அவங்க முடிவெடுக்கல. வகை வரும் வரைக்கும் முடிவெடுக்கல, யாரும் கண்ணால பார்க்கல. கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம கண்ட மாதிரி சொல்லல. அல்லாஹ்வுடைய மக்களுக்கு வந்து போடலாம். ராத்திரி வந்தாங்க, ஒரு ஃபுல் டைம் காலையில தான் வர்றாங்க, பகல் போஷணம் வரைக்கும் கணக்கு போட்டு ஒரு கணக்கு சொல்லலாம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த கணக்கை போடக்கூடாதுன்னு சொல்லுது. இது அடிப்படை. திருக்குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா எந்த கணக்கை போடக்கூடாது, எப்ப போடுங்க சொல்லுவோம் கணக்கு போடுறது, எதை போடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க. இப்ப ஆயிஷா நாயுடைய ரோலை பாருங்க. அவங்க வீட்டுல வந்தாங்களா, அழுது நிக்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வர்றாங்க. 2 நாள் ஆச்சு. வீட்டுக்கு வந்தா ஆயிஷா நாய் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற அன்சாரி தோழி. ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு வந்தா அன்சாரி பொம்பளை பிள்ளை, அவ வந்து என்னன்னு கேட்டா, நான் அழுதேன். என் அழுகையை பார்த்து அவ அழுதா, அவ பார்த்து நான் அழுது மாறி மாறி அழுகிற நேரத்துல ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள் வந்தார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட பேசணும்னு சொன்னாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. விசாரிக்கலாம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்கலாம் தன் மனைவியிடம். ஆனா ஒரு மாதமா ரசூலுல்லாஹ் அவங்க மனசு புண்படுத்தி கேட்கல. இப்ப கேட்கிறாங்க, சொல்லுங்க ஆயிஷா, தப்பு செய்திருந்தா அல்லாஹ் மன்னிப்பான், இல்லைன்னா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் நாங்க சொல்ல. அப்ப பெருமானார் நடுநிலைமையா நின்று பக்கச்சார்ப ஒரு பக்கம் திரும்பாம தங்க மனைவி பக்கம் முழுக்க சாதாரண ஒரு ஆதியார் ஊரு மக்கள் பேசுறாங்க, ஒய்ஃப் விசாரம் பண்ணிட்டாங்களாமே, ஓகே சொன்னவனுக்கு பலான் நிறைவர். ஏன்னா அதிகாரம் ஏன் வீட்டுல நீ எப்படி கை வைப்ப? எந்த ஆம்பளையும் அதை தாங்க மாட்டான். அவன் மனைவியை நேசிச்சாலுமோ நேசிக்காதீமோ, என் மனைவியை பத்தி நீ எப்படி பேசுவ, என் தங்கச்சி பத்தி நீ எப்படி பேசுவ? இது நடந்துச்சா பாய்ஷா கொஞ்சம் உட்காருங்க, இது நடந்துச்சா, அதெல்லாம் தேவையில்லை, அது எப்படி நீ பேசுவன்னு கேட்ப. இவ்வளவு அதிகாரம் இருக்க, விரல அசைச்சா போதும் வெட்டி துண்டாக்கிடுவாங்க. ஊர் 2ஆ போனாலும் பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுச்சு, ஏன் ஆயிஷா அவன் எப்படி எனக்கு தெரியாதா, என்ன பேசுறீங்க? பெருமானார் நடுநிலைமையாக நின்றார்கள். இப்பதான் ஆயிஷா நாய் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்த பிறகு அதே விஷயத்தை சொல்றாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, இல்ல யார சொல்லலாம், அவங்க அம்மாட்ட திரும்புறாங்க, உம்மா என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் சொல்ல இயலாது. ரசூலுல்லாஹ் மக்கள் சொல்வதை கேட்டுட்டு அவங்க மனசால நம்புறாங்க, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, நீங்க சொல்லுங்களேன் யார சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, அப்ப அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, வல்லாஹி ஆயிஷா அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன சொல்லணும், நான் பெத்த பிள்ளை யார சொல்லலாம், எங்க மாப்பிள்ளை யார சொல்லலாம், சித்திகாச்சே அபூபக்கர் சித்திக், அவர் மாதிரி இப்படி பண்ணுவாங்களா, இந்த குடும்பம் உங்களுக்கு துரோகம் பண்ணுமா, எங்க பிள்ளைங்கெல்லாம் கடமை செய்யுமா, சின்னது யார சொல்லலாம். அப்படி எதுவுமே பேசல. யாரிடமாவது ஒன்றை கேட்கிறேன், அவர்கள் தெரியாட்டி தெரியணும், தெரிஞ்சா தெரியும். இந்த யூகம் வைக்கிறது, ஷார்ப்பா பேசுறது இஸ்லாத்துல இல்ல. அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு வேதனை நினைக்கும், தண்ட மகள் பத்தினி மகள் துடியாக துடிக்கிற கண்ணால பார்க்கிற ஒரு தாய், கண்ணீர் வடிக்கிறது, ஈரல் வெடிக்க பார்க்கிறது, அழுவண்ணமே நிற்கிற ஒரு தாய், கொஞ்சமாவது ஒரு பக்கச்சார்பு வரும். யார சொல்லலாம், அப்படி எதுவும் நடக்கல, நான் முன்னுக்கு நிக்கிறேன், யார சொல்லலாம், நான் முன்னுக்கு நிக்கிறேன் மகளுக்கு வரும். நான் அந்த பல பேருக்கு சொல்லுவாங்க, கேட்பாங்க, நான் கேட்டுக்கிறேன், ஏதாவது மகன் ஏதாவது பண்ணிட்டாங்களா, நான் நிக்கிறேன், கடன் பட்டுட்டாங்கன்னா நான் அந்த கடனுக்கு நிட் பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒவ்வொன்றாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. ஆனால் நாம் விசாரித்து பேசினால் எவ்வளவு தூரத்துக்கு இஸ்லாம் பேசுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறுதி நேரம் சொல்றாங்க, மக்களே எவருடையாவது கடனுக்கு நீங்கள் நான் நிக்கிறேன் நின்றா நீங்க கடன்காரன்ட்டாங்க சொல்லுங்க. அவன் கொடுக்க நீங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு போய் நான் கடன்காரன், நீ கடன்காரனா, அவருக்கு நான் நிக்கிறேன் சொல்லிட்டு போயாச்சு. இது வெறும் சொல்லலன்னு சொல்லலாம். அவர் கொடுக்காவிட்டால் நீ கொடுத்தே ஆகணும், நீ கடன்காரன்ட்டான்.
அதனால் வார்த்தைகளை சிம்பிளா இஸ்லாத்துல விடையல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அது பெரும் பெரிய ஒரு டெமேஜ் பண்ணிரும். ஒரு மனுஷனுக்கு நிக்கிறது, ஒரு மனுஷன் அல்லாஹ் இஸ்லாம் அவ்வளவு பெருசா பாக்குது. ஹஜ்ஜத்துல் வதால பேசுற அளவுக்கு ரொம்ப பெரிய பண்டு. அப்ப ஆயிஷா நாய் உம்மட்டு உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற நேரம் தெரியாதுட்டாங்க. அவங்க அப்படியே திரும்புறாங்க. பாப்பா யார் அபூபக்கர் சித்திக் என்ன பத்தி சொல்லுங்களேன். ஆயிஷா நாய் நம்பிக்கையில கேட்கிறாங்க. என் பாப்பா சொல்லுவாரு நான் யாருண்டு என்ன அவங்க தூய்மை அவங்களுக்கு தெரியுது. பாப்பா வாயால சொன்னா ரசூலா கேட்டு போடுவாங்களே. பாப்பா என்னை பத்தி சொல்லணுமே நான் சொல்றதை விட பாப்பா நீங்க சொல்லுங்களேன். அவர் சொல்றார் வல்லதி நப்சி பியதி எவன் கருத்தில் நான் இருக்கிறோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன். ஆயிஷா நான் எதையுமே பார்க்கல, எதுவுமே தெரியாது ஆயிஷா, தெரியாட்டி தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க கேமராவை கொண்டு போய் அந்த வீட்டுல நடந்ததை நீங்க பாத்தீங்கன்னா முழு உலகமே அசந்து போகும். அல்லாஹ் எது காட்டுறான் தெரியுமா? இஸ்லாத்தை அவர்கள் அனுபவமாக பின்பற்றினார். தனக்கு லாபம் கிடைக்கிற இடத்தில் மட்டும் இஸ்லாம் இல்லை. அந்த இடத்துல எல்லாத்தையும் உரையாடிய ஒரே நாள் பதச்சிடலாம், கதையை முடிச்சிடலாம், வாயை பொத்துக. வகையை வந்ததை ரசூலுல்லாஹ் போய் சொல்ல மாட்டார் என்பதற்கு இந்த உத்தரவாதம். ஒரு மாதமாக நெஞ்சை பிடித்த ரசூலுல்லாஹ் கேட்ட ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வாடுவதையும் அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்குறதையும் காபிர்கள் பார்த்துட்டே நின்றாங்க. உங்க வீட்டுல உங்க மகளை பத்தி பேசினா, உங்க மனைவி பத்தி பேசினா உங்க மூஞ்சி வாடி போகாதா? அல்லாஹ் வகை ஒரு மாசமா வராட்டி போற நேரத்துல யோசிக்க மாட்டீங்களா? என்னையா காபிருக்கு வாயில கிடைச்ச மாதிரி இருக்கும் தெரியுமா? அவர் வைஃபே இப்படி இவர் பயம் பண்ண இவர் நபி இவர் எங்களுக்கு சொல்லு ஃபர்ஸ்ட்க்கு போய் வைஃப் பார்க்க சொல்லுங்க. அவருக்கு சொல்ல மாட்டாங்களா? அவ்வளவு வேதனைகளை ரசூலுல்லாஹ் தாங்கிக் கொண்டார்கள். ஏனென்றால் தெரியாததை பேசக்கூடாது, தெரியாததை பேசக்கூடாது, காணாததை பேசக்கூடாது. நிரூபணமானது பிறகு வேற, தெரியாட்டி தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிற பாடம் இந்த எதுக்கு இந்த சம்பவத்தை நடத்துறான்? ஒரு புனித குடும்பம், ஒரு சிறப்பான குடும்பம், அந்த குடும்பம் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோ இப்படி பின்பற்றுங்க. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருந்தா என்ன அழகிய முன்மாதிரி? தொழுகையில மட்டுமா? நோம்பி ரமலான் அந்த தலமுறையை பார்த்து நோம்பி பிடிக்கிறது மட்டும்தானா? தர்மம் கொடுக்க மட்டும்தானா? அவர் எப்படி பேசினாரு? வீட்டுல பிரச்சனை எப்படி நடந்தாரு? அவங்க எப்படி தெரியாதது எப்படி பேசினாரு? தெரியாது சொன்னாரா அல்லது எப்படி நடந்தாரு? எப்படி விசாரிச்சாரு? எவ்வளவு வாயை எப்படி பத்தினார்கள்? தோள்கள் எப்படி நடந்தாங்க? இது எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பாடமாக ஆக்குவதற்கு அவர்களையும் தேர்ந்தெடுத்தான். அவங்க அல்லாஹ் கோபத்துல சொல்ல ஆயிஷாவை விட அவங்க எவ்வளவு பத்தினி என்று காட்டுவதற்கு இப்படி ஒரு நிலைமை உண்டாக்கு. இப்ப அபூபக்கர் கை வச்சுட்டாரா? ஆயிஷா ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப நான் என்னை தூய்மை என்று சொன்னார் நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய தூதரே நான் தப்பு பண்ணல, நான் தவறு பண்ணல, நீங்க ஒண்ணுமே நான் செய்யல, அல்லாஹ் பார்க்கறாங்க அப்படி கூட சொல்லல. எப்படி நினைக்கிறாங்கன்னா நான் என்னை தூய்மை என்று சொன்னால் யார் சொல்லலாம்? நீங்கள் நம்ப போவதில்லை. ஏனென்றால் மக்கள் சொல்லுவதை உங்க காது கேட்டுட்டு உங்க கல்விக்குள்ள அது போயிட்டு அதனால் நான் இதை சபருன் ஜமீல் குர்ஆன் ஆயத்தை ஓதுறாங்க. யக்கூப் நபிட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல, ஒரு ஷர்ட் எடுத்து ஒரு ஷர்ட்டை கழட்டி எடுத்து ஓடாயிரத்தை பூசி போடியா பூசி பாப்பா கையில கொண்டாந்து கொடுத்து நானும் மகன் என்ன சொன்னாங்க? யூசுப் ஓடாய் கடிச்சிட்டு வாப்பா. இதுதான் அவருக்கு தெரியும், ஓடாயும் கடிக்கல, ஒரு மண்ணங்கட்டியும் கடிக்கல. ஏன்னா யூசுப் நபி சின்ன பருவத்திலே அவர் என்ன பண்றாரு? வாப்பா யாபத்தி இன்னி ராய்து ஹதஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ராய்து ஃபீ சாஜிதீன். பாப்பா 11 நட்சத்திரத்தை பார்த்துட்டு போங்க, சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்யற மாதிரி பார்த்துட்டேன். என்ன பாப்பா? தாத்தக்கு சூப்பியாக்க அலாயஹமதிக மகனே, இந்த கனவு போய் சொல்லிராத, நானும் மகன்கிட்ட சொல்லிராதீங்க. நான் புரிஞ்சுட்டவரு கனவு புரிஞ்சுட்டு நீ மின்ன போற மகன், நீ பெரியானாக போற, 11 பேரை மிஞ்ச போற, அந்த மாதிரி ஆளி என்பதை புரிந்து விட்டார். கனவின் வழக்கத்தை தெரிந்து கொண்டார். தெரிந்த வாப்பாட்டையே வாப்பாக்கு இந்த கனவு சொன்ன மட்டும் நமக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பொய்யான ரத்தத்தை எடுத்து அந்த ஓனாயில அந்த ரத்த ஓனாயை அறுத்து அந்த ரத்தத்தை எடுத்து இதுல பூசி பாப்பா கையில கொண்டாந்து, பாப்பா தம்பியோட போனோம், தம்பியை வச்சோம், விளையாட முன்னாடி போயிட்டோம், ஓனாய் வந்து கடிச்சிட்டு வாப்பா. ஒரு பொய்ய சொல்ற நேரம் சபருன் ஜமீல் அவர் என்ன பண்ணாரு? இப்ப என்ன பண்ணாரு தெரியாது, ஆனா மூத்தில தெரியும். ஏன் தெரியும்? அந்த கனவு பொய்யாகாது, என் மகனை ரொம்ப தேர்ந்தெடுத்திருக்கிறான் யக்கூப் நபிக்கு தெரியும். ஆனால் இப்ப நானா மகன்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க.
எங்க எப்படி போட்டான்னு சொல்ல மாட்டாங்க. சபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைபிடிக்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விதியை வச்சிருக்கிறான், இந்த விதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன் பிமா தசிஃபு. இவர்கள் வர்ணிக்கிறதை விட்டு அல்லாஹ் போதுமானவன். இவங்க போடியா வர்ணிக்கிறாங்களே, பொய், இது பொய்யா வர்ணிக்கிறது, என் ரப்பு எனக்கு போதுமாட்டார். இதே குர்ஆன படிச்ச ஆயிஷா நாய் அப்ப 13 வயசு என்ன ஆயிஷா நாய் சொல்றாங்க, என்ன இப்பதான் ரசூலுல்லாஹ் ரவுண்ட் அப் பண்ணி முழு பேர் வந்து அஹ்ஸாப் போர் நடந்து ஒரு மாசமா முற்றுகையிட்டு மதீனாவே குடுங்கி போய் மதீனால எல்லாரும் 10,000 பேர் வெளியே வந்தாங்களே, 6 மாசம் வெளியில அந்த பிரச்சனை. இவ்வளவு நாள எல்லாரும் பிரச்சனையில இருந்தாங்க, இப்ப காபீர் போயிட்டா 6 மாசம் கையில அவங்க பரப்பிட்டாங்க. இப்ப இந்த 6 வருஷத்துக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்தா எப்படி முகம் கொடுக்கறாங்க? அதே குர்ஆன் அவங்களுக்குள்ள வாழுது. பஷபருன் ஜமீல், அழகான பொறுமை. யாக்கூப் நபி என்ன சொன்னாரோ யூசுஃபுடைய விஷயத்தில், நான் இவங்க வர்ணிக்கிறதை அல்லாஹ்வே போதுமானவன், இங்க வர்ணனை பண்றாங்களே என் விஷயத்துல அல்லாஹ் போதுமானவன், நான் அழகிய பொறுமையை கடைபிடிக்கிறேன்னு வெறும் 13 வயசு. சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, சொல்லிட்டேன், சொல்லி அல்லாஹ் மீது ஆணையாக என் வீட்டுல உட்கார்ந்தவர் எலும்பல், கதவை திறந்து யாரும் வெளியே போகல. எதுக்கு சொல்றாங்கன்னா மின்னல் வேகம் பண்ணி சொல்லு. நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன். என் உமா பேச சொல்லிட்டாங்க, நான் ஏனான்ட்டேன். ரசூலுல்லாஹ் இதுக்கு மேல எனக்கு பேச இயலாது. நான் தூய்மையானவனே, தூய்மையாண்டி ஃப்ரீ ப்ரூஃப் ஆனாதான் எனக்கு பேசலாம். நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டு அன்பு சகோதரர்களே, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த விஷயத்தில் நமக்கு மிக தெளிவான ஒரு பாடத்தை சொல்லித்தரார். நம்முடைய குடும்பத்திலும் எதிர்பாராமல் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தால் நல்ல மக்களுக்கு வந்து நல்ல மக்களை பொறுத்தளவுல நல்ல மக்களுக்கும் அந்த மாதிரியான செய்திகள் நடக்கலாம். தீயவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேச்சு வரும் நினைச்சாதீங்க. நல்லவர்களுக்கும் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டேன். நான் பேசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உண்மையாளர்களை புரிய வைப்பதை விட அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு புரிய வைப்பான், அவர்கள் கனவு காண்பார்களை நினைத்து அடுத்த பக்கம் திரும்பி விட்டு. சுப்ஹானல்லாஹ், அவங்க பெருந்தன்மை வந்து பாருங்க. அவங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு அற்புதம் வீட்டுக்குள்ள நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, இப்ப வீட்டுக்குள்ள இருப்பது வந்து ரசூலுல்லாஹ்வும் அவங்க மனைவியும் அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு உம்மு உமர் ரலியல்லாஹு அன்சாரி பொம்பளை பிள்ளைகள் 5 பேர் இருக்கிறாங்க. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி நெத்தி அப்படியே வேர்வையில தொப்பாயிடும். இது வஹீக்குரிய அடையாளம். வஹீ வருகிறது என்று சொன்னால் மதீனா கடும் குளிரான நேரத்தில் அல்லாஹ் வஹீக்கு சில விஷயங்களை வச்சிருப்பான். சில சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்க, பெருமானோட தொடையில நம்ம கால் வச்சிருக்கிற நேரம் சொல்ல வஹீ வந்திருக்கிறேன், அதுக்கு ரொம்ப பாரமாயிரும், அந்த நேரத்துல ரொம்ப கணக்கும். அது அந்த மாதிரி அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு வஹீ வருவதற்கு ஒரு அடையாளம் தான் கடும் குளிர் நேரம். ஒரு மனுஷன் ஓடினாலும் மதீனால வந்து வேர்வை வராது. ஏன்னா நீங்க ஓடி பார்த்தவர்கள் மதீனால போய் சுற்றுன்னு குத்தும். மதீனா வந்து அது வித்தியாசமான ஒரு கூதல். குளிர்காலம் அப்படின்னா, சூடு காலம் அப்படின்னா, அந்த குளிர் கடுமையான கூதலா இருக்கும். நூறலியா கூதல் கூட நமக்கு தாங்கிடலாம். அப்ப அந்த கூதல்ல கம்பளி போட்டு தான் நிக்கணும், அவ்வளவு கூதல். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ உட்கார்ந்து இருக்கிற நேரம் வஹீ வருதுன்னா அந்த கூதல் அப்படியே பார்க்க நெத்தியில இருந்து அப்படி பொட்டு பொட்டா கொட்டிடும், வேர்வை வடி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹீ வருதுன்னு பல செய்திகள் இருக்குது. வஹீ வருதுன்னு எப்படி என்பதை உணர்வு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்கும், சில நேரங்களில் இலகுவா இருக்கும். அது நிறைய அதிசயங்களை பார்க்கலாம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு நம்ம பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேர்வை விறுவிறுத்து போறாங்க. போற நேரத்துல சூரத்து நூரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையா, நான் ஒரு சின்ன பெண். என்ன சின்ன பெண் கேட்டீங்கன்னா, குர்ஆனை நிறைய அறிந்தவர் அல்ல, நிறைய குர்ஆனை முழுக்கறதுனால ஆயிஷாவை மனப்பாடமாக்கியிருக்கல. அல்லாஹ் என்னுடைய விஷயத்தை குர்ஆனில் சொல்லுவான் என்று எனக்கு தெரியாது. நான் நினைச்ச ரசூலுல்லாஹ் கனவு காண்பாங்க. ரசூலுல்லாஹ் மனைவியா இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மனைவி எங்க விஷயத்தை ஏதாவது இந்த குர்ஆன்ல தான் வரணும். மரியம் அலைஹிஸ்ஸலாமே குர்ஆன்ல வர்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் வைஃப் நான் வரக்கூடாதா? ஃபிரௌன் மனைவி குர்ஆன்ல வர்றாங்கன்னா ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான வைஃப் நான் வரக்கூடாதா? உங்க கல்புகளை கொஞ்சம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆனில் வரும் அளவுக்கு நான் பெரிய பெண் அல்ல, அந்த அளவுக்கான பெண் இல்ல. ஆனால் அல்லாஹ் என் விஷயத்தை குர்ஆன்ல என்ன பேர் சொல்லல, பேரை சொல்லாம அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்தினான். தூய்மைப்படுத்தினோன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நேரத்தில் வந்து
அந்த தூய்மை என்ற ஒரு விஷயத்தை சூரத்து நூறுடைய 10 வசனங்கள் இருக்கிறோம். அன்பு சகோதரர்கள், அதனால நான் கேட்கிறேன், இந்த சம்பவத்தை நம்ம படம் பிடிச்சு பார்க்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நடக்கணும் என்றதுதான் ஊர்ல ஒரு அவதூறு பரவுது, ஒரு வதந்தி பரவுது. இந்த வதந்திய எப்படி எடுக்கணும்? அல்லாஹ் கேட்கிறான், மூமின்கள் நல்லெண்ணம் வைக்க மாட்டாங்களா? முஸ்லிம்கள் நல்லெண்ணம் வைக்க கூடாதா? அதனால் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, எது நடந்தாலும் நம்ம அவசரப்பட்டு பேசக்கூடாது. இன்ஜாக்கும் பாசிக்கும் பின்னபி பத்த பையனும், ஒரு பாசிக்கு ஒரு தீயவன் ஒரு செய்தி உங்கள்கிட்ட கொண்டாந்து தந்துட்டான்னா உடனடியே ஏற்றுக்கொள்ளாதீங்க. பத்த பையனும் அதை தீர விசாரித்து பாருங்கள் என்று சிலம் சொல்லுவோம். விசாரணைக்கு பிறகு நிரூபணமானதுக்கு பிறகு வேற உண்மையை எல்லாம் வெளிப்படுத்திட்டாங்கன்னா வெளிப்படுத்தவே ஏற்றுக்கொள்ளணுமே தவிர மங்களாக இருக்கிற நேரம் நாம் எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலை யாரு செஞ்சது, எவர் செஞ்சது தெரியாது. இதுவரைக்கும் கண்ணால் கண்ட சாட்சிகள் இல்லை. இது நிரூபணமாக்குறதுக்கு பிறகு இதுதான் யார், இவங்க தான், அவங்க தான் நிரூபணமானால் அல்லாஹ் அந்த உண்மை வெளிப்படுத்தி விட்டார். நிரூபிப்பதற்கு போதிய சான்று இல்லாத பட்சத்தில் நாம் யாரையும் யூகிக்க கூடாது. ஏனென்றால் ஒருவர் ஒரு பெண்ணை பத்தி தப்பு சொல்லுகிறார், கண்ணாலே கண்டுட்டார், விபச்சாரம் பண்றது சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்துல ஏறாது. அவர் மறைச்சாங்க. ஏன் சொல்லக்கூடாது என்று சொன்னா, ஒரு விபச்சார செய்தி இஸ்லாம் என்ன சொல்ல, மறைங்க. 4 பேர் சாட்சிக்கு வரணும். ஒரு ஆள் கண்ணாலே கண்டுட்டாரு, ஆனால் அவர் சாட்சி அவர் வந்து சொன்னா எந்த மத்த 3 பேரும் கேட்பாங்க. இஸ்லாமிய அரசாங்கத்துல 3 பேர் இல்லையா, அவருக்கு அடிக்கண்டுவாங்க. 80 கசேடி அவர் கொடுக்கும். ஏனென்றால் 4 சாட்சிகள் தேவை. இல்லை என்ன அவர் ஒரு 10 பெண்களுக்கு ஒரு ஆள் கண்டுட்டு சும்மா போலாமே. 4 பேர் ஏன் தெரியுமா? 4 பேரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இஸ்லாம் அந்த 4 பேருக்கு ஏன் கொடுக்குறா, நீ எப்ப கண்ட, நீ எப்ப கண்ட என்று விசாரிக்கணும். போற போக்குல ஒரு 10 பெண்ணுக்கு அவதூறு பண்ணிட்டு போயிடாது. ஒரு கணவன் தன் மனைவி விஷயத்தை கண்டா மட்டும்தான் சாட்சி தேவை. கணவனே கண்ணால கண்டுட்டாரு, போய் தப்பா ஒரு பொம்பளை தன் மனைவி இன்னொரு ஆம்பளையோட தப்பா நடக்கிறத கண்ணால கண்டுட்டாருன்னா அவர் ஒரு ஆள் போதும். ரோட்ல போறவன் கண்டாருன்னா 4 பேர், கணவன் கண்டுட்டாருன்னா ஒரு ஆள். ஆனா ஒரு ஆளுக்கு கூட சட்டம் இருக்குது. அவர் 4 தடவை சத்தியம் பண்ணணும். 4 தடவை சத்தியம் பண்ணணும். அல்லாஹ் மீது ஆணையா கண்ட அந்த பொம்பளைக்கு போய் சான்ஸ் கொடுக்க போறோம். அவன் 4 தடவை சத்தியம் பண்ணணும். இல்ல அப்புறம் 2 பேரும் அல்லாஹ்வுடன் சாபம் விட்டுக்கணும். இவர் சொல்றது உண்மைன்னா நான் நாசமா போகணும். லியான் வாங்கிருக்கு. லியான்னா சத்தியத்தோட பிரிஞ்சிருவாங்க. 2 பேரும் கணவன் மனைவி இல்லை. அல்லாஹ்வோட சாபம் 2 பேரும் ஒரு ஆளுக்கு. இவர் போய் சொல்லியிருந்த அவருக்கு, அவர் போய் சொன்ன இவருக்கு. சாபம் இந்த பூமியிலே. இதுதான் லானத்து செஞ்சு கொள்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் லானத்து செய்வாங்க. நாசமா போகணும். கண்ணால கண்டுட்டாங்கன்னா இது லானத்து செய்யற மெத்தட். இஸ்லாத்தை பொறுத்தளவுல எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை சொல்லி தருகிறது. ஏமான உச்சை பிரகாரம் எனக்கு தோணியதை எனக்கு செய்ய முடியாது, உங்களுக்கு இப்படி நினைச்சா உங்களுக்கு செய்ய முடியாது. சாதாரணங்களும் சாட்சிகள் அடிப்படையில் தான் இந்த கட்டமைப்பு இருக்கிறது. அதான் இல்லை 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 நான் இப்படிதான் சொல்றேன், இல்லை இப்படி அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார், எப்படி நடந்து கொள்ளணும் நாம இந்த விஷயத்துல என்பதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த படுகொலை விஷயத்திலேயா இருக்கட்டும், வேற எந்த விஷயத்தில இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய விஷயத்தில இருக்கட்டும், நாம் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெளிவான சான்று வரும் வரைக்கும் பகிர்ந்து கொள்ள முடியாது. கசமுசா போட இயலாது. அது பொய்யாக இருந்தால் ஒரு பலத்த குற்றமாக போய்விடும். நாம யாரை யூகிக்கிறோமோ அப்படி இல்லை என்றால் அது ஒரு பெரிய குற்றம். அதனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை நிரூபணமானதுக்கு பிறகுதான் நமக்கு என்ன பண்ணலாம், அது செய்யலாம். இது எவ்வளவு பெரிய குற்றம் புரிய வச்சாதான் நீங்க புரிவீங்க. சும்மா குற்றம்னா அது புரிய மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவருடைய குறையை கண்டால் அதை நீங்கள் மறைக்கணும். ஒரு ஆள் என்ன பண்றாரு, ஒரு ஆளுடைய குறையை கண்டுட்டீங்க. அந்த குறையை கண்டதுக்கு பிறகு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர விஷயம் என்னன்னா, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, வெளியே போடுங்கப்பா, ஒட்டா போகும், வயிறெல்லாம் போகும், எடுத்து வீடியோ பண்ணி உங்களுக்கு போட்டுருங்க. இதுதான் உலக கலாச்சாரம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சா அதை ஹெடிங்ல போட்டு மக்கள் மன்றத்தில் பப்ளிக்கா விட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அப்படி நடக்கல. விபச்சாரம் செஞ்சுட்டு ஒரு பொம்பளை வாராங்களே, ஜாமீனியா பெண்ணு, ஒரு செய்தி எனக்கு கொண்டாந்து காட்டுங்க. அந்த பெண்ணு ரசூலா கேட்டாங்களா, எங்கப்பா உங்களோட செஞ்சவர் எங்க, அவரு அந்த ஆம்பளையை காட்டி கூட்டி வாங்க பார்ப்போம். அந்த அம்மாவுக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்களே தவிர பிள்ளைய வளர்த்துட்டு வாங்கன்றாங்க. அந்த அம்மாட்ட ஒரு நாள் கூட திரும்ப கேட்கல, அவரு எங்க,
மாயிஷ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபி, அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, விபச்சாரம் பண்ணதா சொல்றாரு. ரசூலுல்லாஹ் 4 முறை தலையை திருப்புறாங்க, 40 முறை. போங்க மாயிஷ் போங்க. ஒரு தடவை சொன்னாங்க முத்தம் கொடுத்திருப்பீங்க போங்க, எல்லாம் மன்னிப்பா போங்கட்டாங்க. இன்னொரு தடவை தலையை திருப்புறாரு, போங்க மாயிஷ். மச்சு பைத்தியமா இருக்கு, கொஞ்சம் பாருங்க. எனக்கு பைத்தியம் இல்லை, குடிச்சிட்டாரு போல. ரசூலுல்லாஹ் அனுப்ப பாக்குறாங்க, சட்டத்தை நிறைவேற்றணும், யாரும் யாரை பத்தியும் சொல்லிடக்கூடாது, அவர் பாவம் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. இஸ்லாமிய கட்சிட்டா நான் பாவம் செஞ்சா யாருக்கும் சொல்லிடக்கூடாது. நான் செஞ்ச பாவத்தை நான் சொல்லுவது பெரிய பாவத்துல போயிடும். ஹதீஸோட சொல்ல சும்மா சொல்லல, அது அல்லாஹ் மன்னிக்காத பாவம் போயிடும். ரொம்ப பெரிய பாவமாக ஒரு மனுஷன் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிக்காத ஒரு கூட்டம் இருக்காங்க, யார் தெரியுமா? அவன் பாவத்தை வெளிப்படுத்தினான். அவ்வளவு பாவம் செஞ்சு நல்லா மன்னிப்பானா? பாவத்தை அவனா வெளிப்படுத்த மன்னிக்க மாட்டான். சொல்ல முடியாது ஹதீஸ. அல்லாஹ்வுடைய நல்லடியாரு அப்ப அந்த மாயிஸ்ல வர்றாங்க, எல்லாரும் சஹாபாக்கள் கிட்ட வந்து குடிச்சான்னு செக் பண்றாங்க. குடிச்சு இல்லையா சொல்லலாம், குடிக்கல. மாயிஸ் போங்க, நீங்க போங்க நாங்க சொல்லலாம். இப்படி தலையை திருப்புறாங்க, இங்க வர்றாரு. இப்படி புகார்ல வர்றாங்க, இப்படி தலையை திருப்புறாங்க, இங்க வர்றாரு. சொல்ல போங்கன்றாங்க. அவர் கேட்கல. லாஸ்ட்ல கேட்கிறாங்க, சேர்ந்தீங்களான்னு கேட்கிறாங்க. ஆமாண்டாங்க. கல்லால இருந்து கொள்ளுங்கன்றாங்க. சொல்ல கொள்ளுங்கன்றாங்க. இப்ப பப்ளிக்கா தெரியுது அவர் செஞ்சுட்டாரு. நல்ல புரிஞ்சவங்க செஞ்சுட்டாருன்னு தெரியுது, கொண்டுட்டாங்க. இவர் வந்து ஓடி போய் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. ஜனாசா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் ஜனாசா மூத்தாயிட்டாரு. இடையில ஓடுற டைம்ல சொன்னாரு, போதும் நிப்பாட்டுங்க, கஷ்டமா இருக்கேன். சொல்ல கேட்க நிப்பாட்ட வேண்டியதுப்பா, நிப்பாட்டலாம் தானே? இல்லையா சொல்ல அடிச்சிட்டோம். அப்படியா? ஜனாசாவை கொண்டு வந்துட்டு ரசூலா முன்னாடி போறாங்க, பின்னாடி மக்கள் வர்றாங்க, பேசிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சாங்க, மறைக்க சொன்னாங்க. மாயிஷுக்கு போக வேண்டியதானே, அவரே அவரை அம்பலப்படுத்திக் கொண்டார், தேவையில்லை தானே? பெருமா புகார்ல வருகிற செய்தி. பெருமா திரும்புறாங்க, யாரை பத்தி பேசுறீங்க? ரசூலா என்ன கேட்கிறாங்க, யாரை பத்தி பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? அந்த மக்கள் என்ன சொன்னாங்க நீங்க பாருங்க ஹதீஸ்ல. அவரை வந்து மறைக்க வேண்டியதானே, அல்லாஹ்வுடைய தூதர் மறைச்சாங்க தானே? அவர் திரும்ப திரும்ப வந்து நான் செஞ்சாங்களே, ரசூலா வீட்டுக்கு தானே போக சொன்னாங்க, அவருக்கு தேவையான பேசுறாங்க. பெருமாள் கொஞ்சம் கோபப்பட்டார்கள், திரும்பினார்கள். யாரை பத்தி பேசுறது? யார் தெரியுமா? சொர்க்கவாசி சொல்லலாம், சொர்க்கவாசி. இஸ்லாம் ஒரு குற்றத்துக்கு தௌபா செஞ்ச பிறகு பேசும் வாசலை கூட்டி விட்டது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டா தௌபா செஞ்சாங்க, நீங்க பாத்தீங்களா? 20 ரூபாய் அல்லாஹ் அழுதாங்க, பாத்தீங்களா? என்ன அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு பேசுவதற்கு? அல்லாஹ் மன்னிக்கிறன்றா, தௌபாவுடைய வாசலை திறந்திருக்கிறான். குள்ளு பலியான சத்தா, ஆதத்துடைய எல்லா மக்களும் தப்பு செய்வாங்க. பேசுற நான் தப்பு பண்ணுவேன், கேட்கிற நீங்க தப்பு பண்ணுவீங்க. யாரு சேர்ந்தவர்கள்? தப்பு செய்யாதவர்கள் சேர்ந்தவங்க இஸ்லாம் சொல்லுதா? இல்லப்பா, நீங்க தப்பே செய்ய மாட்டீங்க. அப்படி எல்லாம் எல்லாம் படைக்கல. மறதிக்கும் தப்புக்கு இடையில மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எவன் திரும்பி இறைவா செய்ய மாட்டான், இதை உணர்ந்துட்டேன், துரோகம் ரொம்ப பெரிய தப்பு என்று கண் கலங்கினால் அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான். ஒரு மனுஷன் திரும்பி வருகிறானே, ரப்புக்கு வலம் யுஸிரு, அதாவது அல்லாஹ் சொல்றான், முஃமின்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விபச்சாரம் செய்யறவங்க தூக்கப்படும், ஈமான் தூக்கப்படும். விபச்சாரம் முடிஞ்ச பிறகு ஈமான் வந்து சேர்ந்துடும். அதனால முஃமின்கள் முஸ்லிம்கள் விபச்சாரம் பண்ணுவார்கள், அல்லாஹ்வோட மன்னிப்பு இருக்கிற தௌபா பண்ணணும். தௌபான்னா திரும்ப செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப செய்யறாங்க, தௌபா செய்யறாங்க. தௌபான்னா திரும்புறது. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விபச்சாரம் செஞ்சவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க, வேற யாரும் தொழுவிச்சாங்க? யாருக்கு தொழுவிச்சது? கடன் கெட்டு வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டாங்க. ஒரு ஆள்கிட்ட கடன் கேட்பாங்க, கெட்டுங்கன்னு கெட்டி முடிக்க தொழுவிக்க மாட்டாங்க. இல்ல ஒரு ஆள் கை தூக்குவாரு, நான் கெட்டு யாரும் சொல்லலாம், கெட்டிருங்கன்னு கெட்டிருங்க, கையை தூக்கினவர் கடன் தான். இவர் கடனை கெட்டுற கையை தூக்கி போனான்னு வைக்க, அல்லாஹ் அவரையும் பிடிப்பான். ஒரு சோழ சொல்லிட்டாரு, 3 நாள் ஆகுது, இவாங்கப்பா கெட்டினீங்க, இப்பதான் கெட்டினேன், இப்பதான் கபர் ராகத்தாச்சு சொல்லு. அந்த ஆள் கபர் இப்பதான் ராகத்தாச்சு. கடன் கெட்டும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுவிக்க மாட்டார்கள். ஆனால் விபச்சாரம் செய்த அந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று ஜனாஸா தொழுகை நடத்தி தௌபா செய்திருக்கிறார்கள். சுவர்க்கத்துக்கு நுழைந்து விட்டால் அந்த சுபசோபனை செய்திருக்கிறார்கள். அதனால இவைகளையே பேச முடியாது, மௌனமா இருக்கணும். பேசினா நல்லது பேசணும், இல்லைன்னா மௌனமா இருக்கணும். இந்த செய்தியில எது படம் தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா, சரி ஏதோ தப்பு பரவாயில்ல பேசிட்டா,
பேசுறது மிக பெரும் குற்றமா? எது பாவமா? அந்த பாவத்தோட இது பெரிய பாவம் வந்துச்சா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஸஹீஹுல் புகாரில வரக்கூடிய செய்தி. குல்லு உம்மத்தி முஅஃபன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுடைய உம்மத்திலே எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுப்பான். எல்லாத்துக்கும் என்ன செய்வானா? ரசூல் சொல்றாங்க, என் உம்மத்திலே எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். நாடியவர்களுக்கு ஷிர்க் செஞ்சா அதுக்கு மன்னிப்பு இல்லை. ஷிர்க் செய்யாம மற்ற விஷயங்களை எல்லாம் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். சரி சரி பரவாயில்லை. இந்த அதாவது ஒரு ஹதீஸ் எடுத்துக்கொண்டா எல்லாம் மன்னிப்பு கொடுக்கப்பட என்னென்ன புற சொல்லு, 4 ஹதீஸ்ல சேர்த்து தான் புரியும். பரவாயில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு உம்மத்தி, என் உம்மத்திலே எல்லாருக்குமே அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான். ஏன்னா அவன் நாடியவர்களுக்கு எல்லாமே சொன்னான், யாரு ஷிர்க் செய்யலையோ நாடியவர்களுக்கு சரிப்பா அதை பார்த்து மன்னிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் மன்னிப்பு கொடுப்பானா? இல்லல் முஜாஹிரீன், முஜாஹிர்களை தவிர, ஜஹிர் அதாவது வெளிப்படுத்துறவர்களை தவிர. சிர்ரன்னா ரகசியம், ஜஹிரன்னா வெளியே கத்தி சொல்றது. கழிச்சா யார் முஜாஹிர், யார் வெளிப்படுத்தினா என்ன பாவம் இது? எல்லாத்தையும் மன்னிப்பானா? என்னுடைய உம்மத்தில எல்லாம் பாவம் எல்லாம் மன்னிக்கிற நேரம் இந்த முஜாஹிர் என்று கூட்டம் இருக்கும். முஜாஹிர், முஜாஹித் இல்ல, முஜாஹிர் என்று ஒரு கூட்டம் இருக்கும். இந்த முஜாஹிர்களை மன்னிக்க மாட்டான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், யாருக்கு முஜாஹிர்? இவ்வளவு பெரிய பாவமா? எல்லாம் மன்னிக்கவே மாட்டேன்றான். என்ன முஜாஹிர் யாரு அப்படின்னு கேட்டா, வஹின்னமியல் முஜாஹிரத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் வந்து யார் முஜாஹிர் என்ன தெரியுமா? ஐயாமல ரஜுல் பில் லைலி அமலன், இரவுல ஒரு வேலையை பண்றார். இரவுல ஒரு தப்பு பண்றார், ஒரு செயலை செய்கிறார். அந்த செயல் வந்து ஒரு வெட்கமான செயல் போல, தப்பான செயல். சும்ம யுஸ்பிஹ ஃபக்கத் ஸத்தரஹுல்லாஹு அலைஹி, அவர் காலை அடைஞ்ச உடனே அல்லாஹ் அவர் அப்படியே மறைச்சிட்டான். ஒரு விஷயத்தை அப்படியே மறைச்சு போட்டான். காலை ஆயிட்டு நைட்ல ஈடுபட்டுட்டாரு, தப்பு பண்ணிட்டாரு. தப்பை காலையில யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் மன்னிச்சு போட்டுட்டான். இவர் என்ன பண்றாரு? அவரு பயக்கூடு, அல்லாஹ் மன்னிச்சது யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அவர் தப்பு பண்ணாருன்னா தப்புக்கு அவர் தௌபா செய்யும். சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி குடிச்சிருக்காங்க, குடிச்சாங்க. குடிகாரங்களை சொல்லுவாங்க, தௌபா பண்ண போற நம்ம வாயை அசைக்க முடியாது. அதுல கொலை செய்தவர்கள் இருக்காங்க, இருந்தாங்க. தௌபா பண்ணி அவங்க இஸ்லாத்துக்குள் வந்த பிறகு எதுவும் பேசக்கூடாது. விபச்சாரம் பண்ணவங்க இருந்தாங்க, அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்த பிறகு பேசக்கூடாது. அவர்கள் கண்ணியமானவர்கள். இத மாதிரி இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்படி அவர் தப்பு பண்ணிட்டாரு, அது அல்லாஹ்க்கு அவருக்குள்ள விஷயம். தப்பு பண்ணினால் தௌபா பண்ணி அழுது புலம்பி அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கணும். திரும்ப அதை ஏறிட்டு பார்க்க கூடாது. இவர் என்ன பண்றாரு தெரியுமா? கோலியா புலான் ஆளுக்கு கூப்பிட்டு அலித்துல் பாரியத்தை கதா வந்ததா. இவர் என்ன சொல்றாரு? அதாவது நேற்று நைட் இப்படிலாம் பண்ண தெரியுமா? போன் எடுத்தேன், எல்லாம் தூக்கம், யூடியூப்ல போய் கதை பார்த்தேன், இப்படி பார்த்தேன் தெரியுமா? இவர் ஃப்ரெண்டோட பேசுறாரு. இவர் செஞ்ச தப்பை பெருமையா பேசலாம். நான் இப்படி போனேன், ஊருக்கா போனேன், நான் குடிப்பாக்க நின்றோம், இந்த மாதிரி பண்ணினோம், அப்படி குடிப்பாக்க சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி சொன்னால் செஞ்ச பாவத்தை அல்ல என்ன பண்றானா? நைட்டு உள்ள பாவத்தை காலையில அல்லாஹ் மறைச்சிட்டானா? இவர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தினா ஒக்கது பார்த்த எஸ்துரு ரப்பு, நான் இரவு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை மறைத்தானோ இவர் என்ன பண்றாரு? காலையில வயுஸ்பியோ யக்ஷிஃபு சித்ரல்லாஹி அன்ஹு, எதை அல்லாஹ் மறைத்தானோ அது அப்படியே உடைச்சு போட்டார், வெளிப்படுத்திட்டாரு. இவரை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான். நாங்க சொல்லுவாங்க எல்லாரும் நிப்பாட்டு. தான் செய்த பாவத்தை 4 பேர்கிட்ட போய் நான் சொன்னா அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். நான் மறைச்சேன் இல்லையா? உனக்கு ஒரு அவகாசம் தந்தேன் இல்லையா? உன் மானத்தை நான் பாதுகாத்தேன், நீயா போய் உன் மானத்தை மானபங்கப்படுத்திட்டியா? நீ முஜாஹிர், ஒன்ன மன்னிக்க முடியாது. எல்லாத்தையும் ஓட்ட வாய் மாதிரி வெளியே போடுற மாதிரி. இது தப்பு. யோசிச்சு பாருங்க, இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அவன் செஞ்ச தப்பை அவன் 4 பேருக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். குல்லு உம்மத்தி முஅஃபன், என்னுடைய உம்மத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான். இந்த வேலை பண்றவன் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் ரோசக்காரன், அல்லாஹ் மறைச்சதை இவன் வெளிப்படுத்தினானே, இது அல்லாஹ் அவனை மறைச்சது. அவருடைய பாவத்தை இவனுக்கு சொல்லிடுறாங்க. இன்னொரு ஆள் செஞ்ச பாவத்தை இப்படி சொல்றது? மறுமை நாள்ல ஒரு ஆள் பாவத்தை மன்னிச்சு மறைச்சிட்டீங்கன்னு வைங்க, என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா? மறுமை நாள் எப்படி கேட்டீங்கன்னா, எல்லாரும் இருப்பாங்க, விசாரணை நடக்கும், வெட்ட வெளியில் நடக்கும். பாப்பா உங்களால நிப்பாட்டினா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடைசியாக ஒரு ஆள் நிப்பாரு பாருங்க, அவருக்கு கேட்குமா
இங்க இதாக்குறது. பாப்பாவை நிப்பாட்டினா மகன் தான் லாஸ்ட் டைம் தானே வைங்க. பாப்பா விசாரணை மகனே கேட்கணும். மகன் விசாரிக்கிறது பாப்பா கிளம்புமா. உம்மா வச்சு நிப்பாட்டி தோல் உரிக்கிறது எல்லாருக்கும் தெரியுமா? இந்த உலகத்துல எது மறைதலோ அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அதெல்லாம் அப்படி நிக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பயங்கரமா சொல்றாங்க. இந்த நீதிமன்றத்தை நீங்கள் நம்புறீர்களா? நம்புறீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நம்பிக்கை இருந்தா நமக்குள்ள பயம் வரும், கவலை வரும். பெருமானார் நாவசேத்தி எதையும் போய் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் மீது ஆணையா, சும்மா வல்லாஹி, சும்மா வல்லாஹி, அதுக்கு பிறகு வல்லாஹி, நானும் நீங்களும் இதே மாதிரி அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒன்று சேர்க்கப்படுவோம். அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பான், பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாங்க. அச்சத்தில் விடாத சொன்னாங்க, ரப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்றாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு தான் ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ரப்பு வந்து நின்றா நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கப்படும். ஆரம்பிச்சா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆளல்ல துருவ ஆரம்பிச்சான்னு வைங்க, ஒரு ஆளல்ல நோண்ட ஆரம்பிச்சான்னு வைங்க, ஆளுக்கு அழிஞ்சிட்டாங்க. திரும்ப திரும்ப கொஸ்டினுக்கு மேல கொஸ்டினுக்கு மேல கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் வந்தா, இந்த பகல் எங்க இருந்த, இப்ப என்ன பண்ணீங்க, இன்னைக்கு நைட் எங்க இருந்த, நீ நடந்த நடிக்கிற மாட்டியா, அழிஞ்சிட்டாங்க. சொல்லல அசாபு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அல்லாஹ் துருவினான் என்றால் முடிஞ்சு போச்சுட்டாங்க. வெட்ட வெளியில பப்ளிக்கா 4 பேருக்கு மத்தியில் நாடி போகும், எல்லா பாவம் அம்பலமாகும். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கணும். ரஹ்மான் ஒரு வாய்ப்பு கொடுத்தான். என்ன வாய்ப்பு தெரியுமா? உலகத்தில் யாருமே சுத்தீங்க, எல்லாருக்கும் ஒரு பதவி இருக்குது. அவர்கள் அல்லாஹ் அவர்களை நெருங்கிக் கொள்ற நேரம் அவர்கள் தூய்மையாகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆள் குறைய பார்த்துட்டாரா, கண்ணு நான் மாதிரி போறாரு. அவர்கிட்ட மட்டும் ரகசியமா சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணிடாதீங்க, தப்ப நான் கண்டேன், ஒரு பொம்பளை பிள்ளை நீங்க பேசுனீங்க, தப்பு சரியில்லை. அவர் மறைச்சிட்டு போயிட்டாரு, யாருக்குமே சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு கொண்டு போஸ்ட் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டுங்க இல்ல, தனிப்பட்ட ரீதியாக போய் சொல்லுங்க, யார்கிட்டையும் அம்பலப்படுத்திடாதீங்க, மானபங்கப்படுத்திடாதீங்க. ஏன் தெரியுமா? மறுமை நாளில் அல்லாஹ் மறைப்பான். நட்டிக்கு நிக்கிற நேரம், யாருக்குமே யாரும் துணை இல்லாத நேரம், அந்த பயங்கரமான நேரத்துல அல்லாஹ் அதை டிலீட் பண்ணுவான், மறைச்சிடுவான். இவர் செஞ்ச உடனே யாருக்குமே தெரியாம போயிடும், டோட்டலா அழிஞ்சிடும். அல்லாஹ் வேணும்னே மறைச்சிடுவான். நீ மறைச்சல, நீ கண்டு காணாமல் போனல. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அம்பலப்படுத்தாத, மானபங்கப்படுத்தாத, காபத்துல்லாஹை விட புனிதமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் புனிதம் என்று சொல்லலாம். எப்ப சொன்னார்கள்? இந்த உம்மத்துக்கு வசியத்தாக சொன்னார்கள். தன்னுடைய மரணத்துக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி சொன்னார்கள். பேருரையில் சொன்னார்கள், மக்களே அடுத்துடைய மானத்தோட விளையாட வேண்டாம் என்றார்கள். அது காபத்துல்லாஹை விட புனிதம் என்றார்கள். இந்த மக்காவை விட புனிதம் என்றார்கள். அரஃபா நாளை விட புனிதம் என்றார்கள். சுல்ஹஜ் மாதத்தை விட புனிதம் என்றார்கள். காபத்துல்லாஹ்வுக்கு எவ்வளவு புனிதத்துவம் கொடுக்கணுமோ அடுத்தவன் மானத்தை பார்க்கணும். அது முஸ்லிமாக முஸ்லிம் பண்ணார்கள். ஒரு முஸ்லிமுக்கு சவால் என்றார்கள். ஒரு முஸ்லிம் அந்த முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்கணும். வாய்க்கு வந்த மாதிரி கண்ட மாதிரி எல்லாம் நமக்கு பேச முடியாத அந்த மானம் மரியாதை அவைகள் அத்தனையும் நாம் பாதுகாக்கணும். அதனால நல்ல கவனமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வரலாறு நெடுகிறவங்க அது நடக்குது. அப்ப மறுமை நாளில அதிபயங்கரமான நாள், சும்மா பார்க்காதீங்க, சிந்திச்சு பாருங்க. மறுமை நாள் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யார் சொல்லலாம், எல்லாம் நிர்வாணமா ஓடுவாங்க. எப்படி பிறந்தோமோ இந்த பூமியில் வரப்பட உடுத்துலாம் வரல, ஒரு புடவை கொண்டு சுத்திட்டா வந்தோம் இல்ல, அப்படியே வெறுமனை ஒண்டியெல்லாம் வந்தோமே, இப்படி நீங்கள் எதிர்பார்க்கப்படுவீர்கள். காலில் செருப்பு இருக்காதுங்க, ஒரு தொட்டு ஆடு இருக்காதுங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார் சொல்லலாம், அப்படி பேர் ஓடிவாங்க, அவங்களுக்கு நிற்பாங்களே, ஒரு ஆள் வர பார்த்து விடுவாங்க, யார் சொல்லலாம், அவமானமா இருக்கு, வெக்கமா இருக்குமே. எந்த இஸ்லாம் எதை சொல்றது? ஹிஜாபை மறையுங்க, பார்வையை தாழ்த்துங்க, பொம்பளை மறையுங்க. மறுமை நாள் சொல்ல போங்க, ஹிஜாபெல்லாம் போட்டு வர மாட்டாங்க. 50 பேர் ஒரு ட்ரெஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப ஆயிஷா நாயகி கேட்கறது சொல்றேன், இல்ல ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? யாரும் ட்ரெஸ் அடிக்க மாட்டாங்க, யாரையும் யாரும் பார்க்க மாட்டாங்க ஆயிஷா. அந்த நேரம் யானப்சி ஒண்ணுமே புரியாது. என் ஆன்மாவே இன்றைக்கு உங்க வீட்டை வந்து போலீஸ் தட்டி சிஐ நாளை விசாரணை பண்ணினா ஒண்ணும் புரியாது. சேவர் தலையில்ல ஆளு இல்ல, சட்டப்பட்டு தடமாறாங்க. ஏன் இந்த விசாரணைக்கு இந்த தடம் மாத்தம்னா ரப்பு அழைக்கிறான். தன்னுடைய கடைசி முடிவு, இதுக்கு பிறகு நிரந்தரம் நரகமா சொர்க்கமான தீர்மானிக்கப்பட நேரம். எல்லா குருவ சொல்ல அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? எஃபிருல் மர்ஹூமின் அஹி, ரெண்டு சகோதரன் கண்டு ஓடுவான், நானக்கார நம்பி ஓடிவாரு. எந்த உம்மா தன் புள்ள உலகத்துல
என் பிள்ளைக்கு ஏதாவது சட்ட மாதிரி துடிக்கிறாவோ அந்த உமா பிள்ளைக்கு ஓடுவோம். எதுக்குன்னா இதை விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஒண்ணு மகன் வந்து சொல்லி கொடுத்துருவான். நான் என்ன பண்ண பார்த்தேன், இவங்க சேர்த்தா பார்த்தா இவங்க தான் போட்டாங்க டிவியை சொல்லி கொடுத்துருவாங்கன்னா அந்த நேரத்தில் தாய் பாசம் உள்ள பாசம் இல்ல. அப்படி இல்லாத கட்டத்தில் உமா வந்து நன்மை கேட்டா, அவங்க ஒரு 10 தரலாமா, 10 நன்மை எனக்கு தரலாமான்னு கேட்டா இந்த விரிவுரையாளர் சொல்றாங்க, என்ன எவ்வளவு எஃபிருள் வரும் மின்னஹி உம்மி வாபி வஷாயிபதி வபனி எல்லாம் ஓடுவார்கள். அல்லாஹ் வர்ற நேரத்துல மலக்குமார்கள் கிரவுண்டுக்கு இறங்கிடுவாங்க. கிரவுண்டுக்கு இறங்கி எல்லாரும் நிப்பாங்க. எல்லா பாவிகளையும் ஒட்டாக்கிடுவாங்க. நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கம், பாவிகள் இன்னொரு பக்கம். அல்லாஹ் வரப்போற செய்தி வருது, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரப்போற மலக்குமார்கள்லாம் அணிவகுத்து சஃப் சஃபா. ஒரு ரப்பு வரப்போகிற எஜமான வரப்போகிற சஃப் சஃபா நிற்பார்கள். அல்லாஹ் வந்து தீர்ப்பு சொல்ல போறான். அல்லாஹ் வந்ததா கடை அம்புட்டு பேர் மூச்சுட்டு இழுத்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எழுப்புவேன், எல்லாரும் மூச்சுட்டு கீழே, நான் மூசாவை பார்ப்பேன். மூசா எனக்கு முன்னாடி எழுந்திருக்கிறார். அவர் மயங்கி விழுந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எல்லாரும் மயங்கி விழுவாங்க. உலகத்தில் மூசா ஒரு தடவை மயங்கி விழுந்தார். அல்லாஹ்வோட தன்னை பார்க்கணும்னு சொல்ற நேரம் அல்லாஹ் என்ன பண்ணா, தஜல்லியை வந்து எங்கேயும் பார்க்கிறாத மூசா, இந்த மலையை பாரு அப்படின்னா மலைக்கு தஜல்லி அனுப்பினான். அதை கண்ட மூசா ஹர மூசா சைகா, மூசா அப்படி மயக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்போ விழுந்தனால இப்ப விழுந்தாரே இல்லைன்னு தெரியாது. எனக்கு முன்னாடி மூசா எழுந்திருப்பாருங்க. அந்த பயங்கரத்தை ரசூலுல்லாஹ் முன்ன சொல்லிட்டு வருவாங்க. அதை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அந்த பயங்கரமான நாள்ல யாருடைய காலம் அசையாது. ஒரு ஊசி கீழே போட்டா சத்தம் கேட்கும். அல்லாஹ் வந்தால் யாரும் பேச மாட்டார். அல்லாஹ் கேட்பான், ஐன ஜப்பார், ஜப்பார் ஐன ஜப்பார், ஜப்பார் எங்கம்மா, எங்க ஓடினவன், எங்க ஆடினவன், எங்க மாலிகுல் முல்க், ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன். அன்றைக்கு அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இப்பெல்லாம் கோபம் இல்ல. அல்லாஹ் கோபப்பட்டானே எப்படி தெரியுமா, வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா. மலக்குமார்கள் அனுபவத்தை நிக்க ரப்பு வருவானே, அந்த நேரத்துல வச்சி ஐயோமை சிந்து ஜஹன்னம் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். இப்பதான் ஒருத்தரா அல்லாஹ் கூப்பிடுறாமா, வாங்க கூப்பிட்டு விசாரிக்கிற நேரம் நடிக்கிறோமா, தூக்கி வீசுமா. அல்லாஹ் என்ன கேம சொல்லியா, என்ன பண்ணிட்ட, என்ன அடியாருக்கு அடியா பண்ணியா. வறுமையில எது பெருந்திருவு தெரியுமா, கடனை வச்சு கொத்த மொத்தம் இருப்பான். உப்புக்குள்ளா உப்புலிமா அல்லாஹ்வோட விஷயத்தை கூட அல்லாஹ் கொஞ்சம் விட்டுருவான். அந்த அடியானுக்கு துரோகம் பண்ணியா, கொலை பண்ணியா, திரும்பியா, கட்டுமை இன்ன பத்து சரம்பி கலசதி. அல்லாஹ் புடிச்சு புட்டி மாடலாட புடி அவ்வளவு கட்டுமையானது, கட்டுமையா புடி மாடலாம். அந்த நேரம் பயங்கரமான ஒரு நேரம். இப்பதான் ஒரு அடியானோட அல்லாஹ் கம்புடா நடந்து போடும். 50 பேர் நிக்க ஒரு வாப்பா அவமானப்பட்ட எப்படி நீங்க உங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா எல்லாரும் முன்னாடி நீங்க செஞ்ச ஒரு தப்பு உலகத்துக்கு தெரியாது. அம்பலமான எப்படிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்ப சில அடியார்கள் தேர்ந்தெடுக்கும். உலகத்தில் பேசாதவர்கள், யாரையும் பத்தி பேசாதவர்கள், மறைத்தவர்கள், நல்லெண்ணம் பெற்றவர்கள், அவர்கள் போய் நல்லவர்கள், நல்ல விஷயத்தை பேசினவர்கள், அறிவுரை சொன்னவர்கள், அப்படியே நச்சுவா ரகசிய விசாரணை நடக்கும். 50 பேர் நிக்க. இதெல்லாம் அப்படியே யாருக்கு வழங்காது. ரகசியமா மீட்டிங் நடக்கும், விசாரணை நடக்கும். ஆனா அதுல ஒரு விசாரணை எல்லாம் சொல்றாங்க. அந்த ரகசியத்திலே ஒரு ஆள் பயந்துருவான். என்ன பயந்துருவானா, ஒரு ஆளை கூப்பிட்டு நல்லா கேட்பானா, அத்தாரிஃபு சம்பக்கதா தெரியுமா, இந்த பாவம் தெரியுமா, தெரியுங்களா, நான் தெரியும் முடியும். அடுத்த அத்தாரிஃபு சம்பக்கதா, இந்த பாவத்தை தெரியுமா, இவன் செஞ்ச பாவத்தை அப்படி கேட்பானா, இது தெரியுமா, இப்படி ஒரு பொம்பளை தெரியுமா, இந்த மியூசிக் தெரியுமா, இந்த யூடியூப் சேனல் தெரியுமா, நைட்டு தூங்குறத பார்க்க தெரியுமா, அத்தாரிஃபு சம்பக்கதா தெரியுமா. அடுத்த கேள்வி, அடுத்து அத்தாரிஃபு சம்பக்கதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அழகா ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றா ஒரு நேரம், ஆனா ரகசியமா நடக்குது. உடனே ஆயிருமா, அவன் நினைச்சிருவார், அழிச்சிட்டு உலகத்தில் நினைச்சேன், நான் நினைச்சேன் எல்லாம் கஷ்டப்பட்டேன், ஆனா இவ்வளவு பாவம், எல்லா இந்த பாவம் அடிக்கிட்டு எல்லாம் அடுக்கிறான், முடிஞ்சு போச்சு, நான் அழிஞ்சிட்டேன் நினைப்பான். அப்ப எல்லாம் சொல்லுவானா, இல்ல நீ உலகத்துல நிறைய விஷயங்களை மறைத்தாய், இன்றைக்கு நான் உன்னை மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டு போ. மறைப்பது என்பது மன்னிப்பு. உலகத்துல நான் வெளிப்படுத்தலையா, மன்னிச்சிட்டேன். உலகத்துல மறைச்சு இப்ப மன்னிச்சுட்டேன், அது மன்னிக்கதான் மறைச்சேன், போ சுவர்க்கத்துக்கு. அல்லாஹ் ரப்பல் சொல்லுவான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எனக்கு உங்களுக்கு அந்த பாக்கியம் விட்டார். இது ரகசிய விசாரணை. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பல் ஆலமீன் சில அடியாருடைய களத்தில் கையை போடுவான்.
இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மெல்ல மெல்ல அல்லாஹ் நெருங்கி வருவானா, நெருங்கி வந்து இது விசாரணை நடத்துவானா. இது பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய முடியாது. தேவையில்லாமல் ரோட்டில் நின்று நாம் பேச கூட்டம் அல்ல. வாய்க்கு கிடைச்சதெல்லாம் அவள் மாதிரி நன்றி சொல்லிட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கு எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரியும். ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது ரெண்டுக்கும் நடுவுல உள்ளத பாதுகாத்தா நான் பாக்குறேன் ஜன்னா. நான் வந்து நிக்கிறேன்னாங்களே, தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதையும் உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதையும், தொடைகளுக்கு மத்தியில் உள்ளதை ரொம்ப டேஞ்சரா பார்க்கணும், ரொம்ப 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 டேஞ்சரா பார்க்கணும். உதடுகளுக்கு மத்தியில் உள்ளதை அவ்வளவு டேஞ்சரா பார்க்கல. விரட்டி பேசணும், மாத்தி பேசணும், நினைச்சத பேசணும், நாலு பேர் சேர்ந்து அப்படி பேசணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறையுங்கள். மறைத்தால் உள்ளதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு மறைவது என்பதை கண்டு காணாமல், தப்புகளை கண்டால் கண்டு காணாமல் போவது ஒரு முஸ்லீமுடையது. அதை கண்டு தப்ப நடத்தினவர்கள் சொல்லணும், அது கட்டாயம். அதை புரிஞ்சுக்கோங்க. கண்டு காணாம போனா ஒரு தப்பு நடக்காம போறது இல்ல. மன்ற ஆமின்கும் முன்கரன், உங்களோட ஒரு தீமையை கண்டா தன் கையால தடுக்கட்டும் சொல்லு. அதுக்கு சக்தி வரலையா கையால போய் தடுக்க, தன்னை நாளாக போய் சொல்லணும், வேணாம் நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க இந்த ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாளாச்சே, நீங்க போய் இந்த மாதிரி தப்பா ஒரு பொங்கலோட பேசுறீங்களே, சரியில்லையே, பண்ணாதீங்க, உபதேசம் பண்ணுங்க. அதுக்கும் உங்களுக்கு சக்தி இல்லையா? கல்வி சொன்னா அடிச்சு போட்டுருவான், மீச்சிருவான். என்னால முடியாது சொன்னா கேட்கிறாங்கன்னா கல்வி ஒதுக்கிறீங்க. ஒதுக்குறீங்க பாருங்க, உங்க ஈமான் ரொம்ப வீக்கா இருக்கு. ஈமான்ல ஆக வீக் கொஸ்டின் ஒண்ணுமே தெரியாது ஒதுக்கிறது. அதுக்கு பதில் அவன் சொல்லணும், எல்லாத்துக்கும் மத்தியில் போய் பகிரங்கப்படுத்துவது என்பது பிழை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, அதனால் ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரு ஃபித்னா வந்தால் நாம சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஊரை இந்த ஊரை மாற்றணும்னா அணுவணுவாக இஸ்லாத்தை பின்பற்றணும். இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஊருக்கு வரணும்னா நாம மாறணும். நம்ம மாறிட்டோம்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும். அதனால அன்பு சகோதரர்களே, இந்த ரஹ்மத்தை எடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். ஏனென்றால் இந்த சம்பவங்கள் இது மட்டும் இல்லை, அவதூறு சம்பவம், படுதூறு சம்பவம், எக்கச்சக்கமான சம்பவம் நடக்கும். அதாவது ஒரு மனுஷனை பத்தி தப்பா பேசுறோம், இருக்கிறது தானே பேசுறோம். ஒரு மனுஷன் இருக்கிற குறைய பேசணும், இருக்கிறது தானே பேசுறோம். இது என்ன தப்பு நீங்க கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொன்னாங்க, இருக்கிறத பேசுறது நம்ம புறம், எதை இருக்கிறத பேசணுமோ அதுதான் புறம். ஜன்னா சொர்க்கம் நுழைய மாட்டாங்க. லேசி போட்டு பாப்பா, இந்த வாய்க்கு சொல்றதுக்கு லேசி, சொர்க்கம் போகலாது. இந்த நாம அவ்வளவு பாதுகாக்கணும். இல்லாததை சொன்னால் அவதூறு, இருப்பதை சொன்னால் புறம். ஒரு மனுஷன் அவரை வந்து பேச விருப்பப்படுறாரு இல்ல, நீங்க மௌனமா போயிருங்க. என்னோட நாக்குக்கு எப்படி உப்பு போட்டா டேஸ்டா இருக்குமோ, சில டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்குமோ, அதே மாதிரி இந்த நாக்குக்கு சாப்பிடுறது மட்டும் டேஸ்ட் இல்ல, பெருட்டி பெருட்டி பேசுறது டேஸ்ட் இருக்குது. இன்னொரு ஆளுடைய இறைச்சி சாப்பிடுறது டேஸ்ட் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிராஜ்ல காட்டுறாங்க, ஒரு செம்பால நகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நகம் இல்ல, செம்பால் நகம் கொடுக்கப்பட்டு முகத்தை அப்படியே கீறுறாங்க, நெஞ்ச கீறி கொள்றாங்க. என்ன தப்பு? மன் அவுலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீல் உன்னை யாரு பாருங்க, யாரு என்ன பாக்கணுமா? சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, பள்ளிவாசல் முன்னாடி ஒரு ஆள் இப்படி பரண்டாரு, ரத்தம் ஓடுது, இங்கெல்லாம் கீறிப்பட்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆகி சிதறி இருந்தா கூட பாக்கிறாரு, ரத்தம் ஓடு, கண்ணால பார்க்க கஷ்டமா இருக்கும். இது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் அவுலாயா இவங்க யாரு, என்ன பாவம் பண்ணிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு? அவங்களே அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு அல்லாத மாதிரி கேட்காதீங்க சகோதரர்களே. நாங்க செஞ்ச மிஸ்டேக் அதான். நாங்க எந்த ஒரு பயான கேட்டாலும், எந்த ஒரு ஹதீஸை நாங்க படிச்சாலும் நமக்கு இல்ல நினைக்கிறோம். நாங்க ஜன்னா எவ்வளவு கல்வி ராகத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், ஜன்னான்னு பேர் சொல்லப்பட்ட உமர் பின் கத்தாப் உதைபா வந்து கேட்கிறாங்க, உதைபா ரசூலுல்லாஹ் முனாஃபிக் பேர் சொன்னாங்களே, என் பேர் நீங்க பார்த்து சொல்லுங்க உதைபா, கொஞ்சம் சொல்லுங்களேன். அமீர் உங்க பேர் இல்ல, திரும்ப திரும்ப கேட்பாரு. வாழ்க்கையில ரெண்டு பிரச்சனைக்காக வேண்டி மௌத்து வரைக்கும் ஒரு உமர் பின் கத்தாப். ரெண்டு விஷயம், ஒன்று ரசூலுல்லாஹ் கொஞ்சம் காரணம் பேசிட்டாரு, இன்னொரு ரசூலுல்லாஹ் இழுத்துட்டாரு. இதனால ஒரு முனாஃபிக் நினைச்சாரு. இந்த ரெண்டு காரணத்துக்காக உதயபுத்துல் யமானை கேட்டு சாஹிப் சிற கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் ரகசியமா சொல்லிட்டு போனாங்க, இன்னால் முனாஃபிக், இன்னால் முனாஃபிக், இன்னால் முனாஃபிக். ஏ ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, மிம்பர்ல ஏறி இதெல்லாம் முனாஃபிக் கூட்டமா மறைச்சாங்க. ஏன் சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? பின்னாடி கிதனா ஒரு குறி வச்சுக்கோங்க இந்த ஆளுக்கு, ஆனா நீ சொல்லக்கூடாது.
ரசூலுக்கு தெரியாத வரக்கூடாது. இதெல்லாம் நடக்கும் உதைப்பா சில முன்னறிப்பு சொல்லி போட்டு சொல்லிட்டு போனாங்க. அவர் ரகசியத்தை பாதுகாக்கிற தோழர்னால அவர்கிட்ட மட்டுமே ரசூலா சொன்னாங்க. ஷாஹிபு சின்னனு ரகசிய தோழர் நிறைய போயிட்டு ரசூலா சொல்லிட்டு போனாங்க. ஆனா பக்கத்துல சஹாபாக்கள் பக்கத்துல போய் ரசூலா சொல்லல. என்னாச்சு? உமர் பின் கத்தாப் வந்து உதவியா போற நேரம் எல்லாம் போயிட்டாங்க. 1400 பேர், சில ரிவாயத்துப்படி 1500 பேர். போன உடனே ஹரத்துக்கு போனா பத்ன மக்கா பக்கத்துல இருக்கிற நேரம் அவங்க உம்ரா செய்ய இறங்கிட்டாங்க, விட மாட்டேட்டாங்க. ரசூலுல்லாஹ் திருப்பி வந்தாங்களா? கனவு கண்டுதான் போறாங்க. கனவு கண்ட நபி கனவு கண்டாங்கன்னா வாங்க கனவு கண்டாங்க. உமர் பின் கத்தாப் திருப்பி கேட்டாரு, யார் சொல்லலாம், நீங்க உண்மையான நபி தானே, நீங்க கனவு கண்டுதான் சொன்னீங்க, கனவு கண்டேன்னு சொன்னீங்க, நாங்க இப்ப உம்ரா செய்யாம போறோமே. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, உமர் நான் இந்த வருஷம் உம்ரா செய்யணும்னு சொன்னா கனவு கண்டது உம்ரா செய்யறது, உம்ரா செய்வோம் உமர், உம்ரா செய்வோம். இந்த வருஷம் மட்டும் சேர்த்து சொன்னா நானும் நினைச்சிட்டு வந்தேன் உம்ரா செய்யறதா, அல்ல திருப்பி அனுப்பிட்டான்னா நடக்கும், பொறுங்க. அப்படி கொஞ்சம் கேட்கிறாரு. ஆபத்துல 2 பேர் அதே கேள்வி கேட்கிறாரு, அதே பதில் கொடுக்குறாங்க. சொல்லி போட சொன்னாங்க, உமர் நீங்க இருக்கிற இடத்துல நின்றுக்கோங்க, அதை தாண்டி பேசாதீங்க, சரிங்க. அதை வந்து பிற்காலத்தில் நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் போய் கேள்வி கேட்டுருந்தேன், இந்த மாதிரி எல்லா பத்து மக்கள் நடக்குது, ரசூலுல்லாஹ் கண்ட கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்துறாங்க. லக்கது ஸதகல்லாஹு ரசூலுல்லாஹு பிர்ருயா, ரசூலுல்லாஹ்வுடைய ருயாவை வந்து அவர் கண்ட அந்த கனவை வந்து அல்லாஹ் என்ன பண்றான், உண்மைப்படுத்துறான். அது வந்து பிறகு நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் மனைவி விஷயத்துல தப்பா பேசினானே அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல், ரசூலுல்லாஹ் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிடுவாங்க. ஜனாஸா அவங்க மகன் வந்து சஹாபி, யார சொல்லலாம், உங்க ட்ரெஸ் வாப்பா கஃபன் கொடுக்குறீங்களான்னு கேட்கறாங்க. அதையும் கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கண்ட மனைவியை இவ்வளவு கொச்சப்படுத்தி ஊர் முழுக்க ஆயிஷா நாங்க சீரழிச்சவன் செத்து போனா அவங்க மகன் வந்து வாப்பாக்கு மன்னிப்பு கேட்க, வாப்பா தானே மன்னிப்பு கேட்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி போயிட்டாங்க, ஜனாஸா வச்சாச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து யார சொல்ல வேணாம், முனாஃபிக் வேணாம், யார சொல்லலாம் தொழுவிக்காதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தொழுவிக்க போறோம், உமர் விட்டுருங்க. உமரை பிடிச்சிக்கிட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்த இதுல இப்படி பிடிச்சிட்டாங்க, பிடிச்சது ஒரு பவரை பிடிச்சிட்டாங்க. இலக்கிய உமர் என்ன விட்டுருங்க, என்ன விடுங்கட்டாங்க. அதுக்கு பிறகு வகை வருது, நபியே நீங்க தொழிற்காதீங்க வகை வரும். நீங்க ஒரு தடவை 70 தடவை பாவ மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாவின் நல்லா பேசுறான், உமர் சொன்ன சட்டம் தாங்க சரி, என்னாலும் நான் ரசூலுல்லாஹ் பிடிச்சி இழுத்தது சரி, அவர் நபி நான் பிடிச்சிக்க கூடாது, வேணா இவனுக்கு தொழுவிக்க வேணாம் ஆத்திரத்துல நான் அப்படி பண்ணினேன். தேம்பி அழுவார். சாஹிபு போயிட்டு கேட்பாரு, உதவிப்பா இந்த பட்டியல என் பேர் இருக்கிறா, உமர் இருக்கிறா, என் பேர் இருக்கிறா கேட்பான். எந்த அளவுக்கு பயத்திருக்கிறாங்க தெரியுமா? நமக்கு பயம் இல்லை, நான் ஜன்னா, எங்களுக்கு ஜன்னா நினைக்கிறோம். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் தபூக்கு கொடுக்குறாங்க, தங்க ஞானத்துக்கு அள்ளி கொடுக்குறாங்க, தீனார் கொடுக்குறாங்க. கொடுத்தால் உஸ்மான் பின் ஜன்னா, உஸ்மான் பின் ஜன்னா, உஸ்மான் பின் ஜன்னா ரசூலுல்லாஹ் அந்த உஸ்மான் எல்லாம் மையவாடியை தாண்டி போட்டு உட்காருவாங்க. தேவி கண்ணால ஓடும், ஏன் ஓடும், ஏன் அழுகுன்னு கேட்டா இதுல பாசல எல்லாம் பாஸ் ஆச்சு, இதுல ஃபேல எல்லாம் ஃபேல, இது பாஸ் ஆகணுமே ரப்பே, இந்த கபருடைய வேதனை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே என்னை பாதுகாத்து விட அழுவாரு. சஹாபாக்கள் இப்படி எல்லாம் நடந்திருக்க எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கெல்லாம் என்னமோ ஜன்னாலே நம்ம திருப்பினா கிடைச்சிரும், இதா என்ன கிடைச்சிரும், சுப்ஹானல்லாஹ். அதுக்கு லேசா பேர் கொடுக்கணும் நினைக்கிறீங்களா? அந்த மறுமை விசாரணையில ரகசிய விசாரணை கிடைக்கிறது பெரிய விஷயம். இவைகளை கல்வியில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதனால சொல்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவருடைய ஏதாவது வந்து அவங்களுக்கு அதாவது மறைங்க, கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லிடாதீங்க, யார்கிட்ட போய் சொல்லாதீங்க. மானம் என்பது மிக புனிதம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்க சகோதரனை நீங்க பாருங்க, உங்க சகோதரனுக்கு ஏதாவது நீங்க சொல்லுவீங்களா? எல்லாரும் சகோதரன் நினைங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு எப்படி தீர்ப்பு சொல்லணும் தீர்ப்பு சொல்லுவான். அவன் தீர்ப்பு சொல்லும் வரைக்கும் நீங்க நில்லுங்க, நீங்க தீர்ப்பு சொல்ல போயிடாதீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் இன்னொருடைய மானத்தை அம்பலப்படுத்தினார். இப்ப மானத்தை மறைச்சு அல்லாஹ் மறைப்பாங்க. குர்ஆன் சொல்லுது, ஒரு மூமினை சீரழித்தார் அல்லது ஒருவருடைய மானத்தை பங்கப்படுத்தினார், லஹு அதாபு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, இந்த உலகத்தில் அல்லாஹ் அதாபு கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் ஆখিরাহ அதாபு நிறைய வருது. மானத்துல கை வச்சா உலகத்துல சீரழியும். இன்னொரு ஆயத்து வருது, லுஈனு
துனியாவில் ஆகிறார். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்ல சபிச்சோம். எந்த ஒரு மனுஷனும் இன்னொரு பிள்ளையுடைய எந்த ஒரு பத்தினி பெண்ணோ எந்த ஒரு விஷயத்தை அவமானப்படுத்த அவமானப்பட்டா படுத்தினா கண்ணு முன்னாடி சீரழிப்பாங்க, கண்ணு முன்னாடி அதாவது கொடுப்பான். இது ஆலிம் ஆபித் அதெல்லாம் இல்ல, அறிஞர் அல்லாம எல்லாத்துக்கும் போட்டுவாங்க. மானம் மரியாதை குருவானாய்த்தா சொல்லுங்க. கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த பத்தினிக்கும் உங்களை கவனிச்சாதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் கவனிச்சாதீங்க. நல்லவர்கள் விஷயத்தை சீரழித்தால் நாளை அல்லாஹ் துண்டாக்கிடுவான் இந்த பூமியில. மறுமையில வேற சில விஷயத்துக்கு மறுமையில தான் பனிஷ்மெண்ட். இதுக்கெல்லாம் துணியாலே கொடுத்துருப்பா, துணியாலே கிடைச்சிடும். வாய் இருக்குது என்பதற்கு எக்கச்சக்கமாக பேசுறவர்களே, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு நீங்கள் வந்து தொழுதாலும் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல என்ன செய்யறான்? மானத்தை பாருங்க. ஐயா அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னனே, இந்த செம்பாலை எடுத்து முகத்தை அப்படி பராண்டி இருப்பாங்களே, என்ன பாவம் யார் சொல்ல, என்ன பாவம் பண்ணான்னு கேட்டாங்களே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரூஹுன்னாஸ் மக்களுடைய இறைச்சிகளை சாப்பிட்டவர்கள். என்ன மக்கள் சொன்னா அந்த மாட்டை சாப்பிடுற மாதிரி மனுஷன் அடுத்து குருமா முட்டு சாப்பிடுறாங்க இறைச்சி பொடிச்சு. அந்த இறைச்சி இல்ல, மனித இறைச்சி என்பது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, ஐயாக்குல் லஹ்ம அஹீ மைத்தா, நீங்க ஐயோ ஐயாக்குல் லஹ்ம அஹீ மைத்தா. இறந்த ஒரு ஆள், உங்க சகோதரர் இறந்துட்டார், உங்க ஊர்ல ஒரு ஆள் பேர் சொல்லுங்க, அதாவது ஒரு ஆள் மூத்தா போயிட்டார். மூத்தா போனவர் கஃபன் பண்ணி அவருக்கு கண்ணை வச்சு அடக்கிட்டு அவருக்கு பாபு கேட்பீங்களா? இவன் அவரை வெட்டி இன்னைக்கு சூப் போட்டு சாப்பிடுவோம் அவரை அரைச்சி. இது ஏன் அப்படி சொல்ற தெரியுமா? இந்த வெறுப்பை அல்லாஹ் உருவாக்குற சொல்ல வந்துடாது. இப்ப வெறுப்பா இருக்காங்க பேசுற நேரம் அசிங்கமா இருக்குதானே. அல்லாஹ் கேட்கிறான், இப்போ அல்லாஹ் விரும்புவாங்களா? விரும்புங்களா? என்ன உங்க சகோதரன் இறந்துட்டாரு, இறந்துட்டானே போயிட்டாரு, வெட்டி வெட்டி சாப்பிடுவோமேப்பா அந்த மாமிசத்தை. இப்படித்தாயா புறம் பேசுறது? ஒரு சகோதரன் மானத்தை அந்த இறைச்சி சாப்பிடுற மாதிரி எவ்வளவு அருவருப்போ அந்த அருவருப்பை செஞ்சால, அந்த அருவருப்பை பண்ணால ஒரு முஸ்லிமுக்கு இது அருவருப்பா இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செய்தியை நல்ல கவனமா கேளுங்க. ஒரு முஸ்லிம் தன்னை முஸ்லிமாக சொல்லி வாழ தொடங்கிட்டான்னு வைங்க, அல்லாஹ் சொல்றேன் உங்களை மாதிரி பலசாலி யாருக்கும் உலகத்துல இல்லை. இதெல்லாம் பேசாம விட்டா நீங்க பழங்களே பலகீனமா போய் நினைச்சாதீங்க. ஒரு மௌனமாக நிற்கிறாரு, எப்ப பார்த்தாலும் பேச மாட்டாரு, இவரும் பலமானவர். நீங்க பேசி அரசியல் செய்ய தேவையில்லை, நீங்க பேசி சாதிக்க தேவையில்லை. பேசினாதான் கூட்டம் வருவாங்க நினைச்சாதீங்க. 4 பேர் ஊர்வலை கழுவத்துக்கு ஒரு சாப்பாடு போடாதீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து போனால் அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி வரணுமா? எப்ப வரும்? தொடர்ந்து படிங்க. அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்னு படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் உங்களை மிகைப்பவர்கள் யாரும் இல்லை. இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான். அவன் ஒரு நாள் வாக்குறுதி மீற மாட்டான். நீங்க மீறத பார்க்கவே மாட்டீங்க. வாக்குடா வாக்குதான். அல்லாஹ் வாக்கு கொடுத்த வாக்குதான். சஹாபாக்கள் என்ன சொன்னா? அல்லாஹ் உங்களுக்கு உதவி செஞ்சா பல ஆளை பழக்கும், உங்களை யாரும் நிகழ்ச்சி மாட்டாங்க, உங்களை மீறி போயிடாது. கண்ணனை பாத்தீங்களா? அவர்கள் அப்படியே நல்லவர்களா மாறினாங்க. அல்லாஹ்வுடைய உதவி மதீனாவுக்கு கொட்டிச்சு, கொட்டுச்சு. எல்லாரும் சண்டை பிடிச்சு பார்த்தாங்க, எல்லாரும் தோத்து போட்டாங்க, எல்லாரும் தோத்து போயிட்டாங்க. ரோம பேரரசு தோத்துச்சு, பாரசீகம் தோத்துச்சு. என்ன மதீனாவுல ஆயுதம் பிடிச்சாங்களா? போட்டு பாரசீகத்துக்கு ஒரு போக்கு போட்டாங்களா? உலகத்தில் பெரிய பெரிய வல்லரசு எல்லாம் இருக்குது, அம்பிட்டு கீழே விழுந்துச்சு. எங்க நாட்டுல ஆவண காப்பகம் இருக்குது, லேபர் ஆரக்ஷக டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஆவணம் காப்பகம் பாதுகாப்பாங்க. அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. நீங்க போய் இந்த நாட்டுல படிச்ச மக்கள் போய் கேட்டீங்கன்னா, சில தேர்தல்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது அவங்களுக்கு தெரியும். முகமது நபியை பத்தி அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படின்னா இங்க இருந்து 3 பேர் போயிருக்கிறாங்க. இது வரலாறு. எப்படி போயிருக்கிறாங்க? 4வது பூவனைக்கபாவோட மன்னர் காலத்தில் இது எழுதப்பட்டிருக்கு. அப்ப வந்து ரசூலுல்லாஹ் வந்த செய்தி இலங்கை வரைக்கும் வந்துச்சு. எந்த அளவுக்கு பலப்பட்டு பாருங்க. தெரிஞ்சா ரசூலுல்லாஹ் எழுதுறாங்க, இல்ல இருக்கல ஹெர்குலிஸ் ஒரு மன்னர் ரோம பேரரச ஆள்றாரு, இல்ல இருக்கல் மன்னருக்கு லெட்டர். நம்ம அவளை நம்ம பிரசிடென்ட் எழுதுவீங்க, நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடனுக்கு எழுதுகிறேன், நம்ம அவளை இருந்து எழுதுவீங்களா? மதீனா என்ற ஒரு சின்ன ஏரியா கிராமத்தில் இருந்துட்டு ரோம பேரரசு மன்னருக்கு எழுதின லெட்டர் ரஷ்யாவுடைய மியூசியத்துல இந்த கூகுள்ல போய் பார்க்கலாம். இப்ப மூல பிரதியை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் வந்து திகியாண்ட சஹாபிகளை கொடுத்த லெட்டர் அது
இன்றைக்கு லெட்டர் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சீல் வைக்கப்பட்ட மோதிரம் வைக்கப்பட்ட லெட்டர் இருக்குது. அந்த ஆக்சுவல் அந்த இதே இருக்குது. இன்னைக்கு கார்பன் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே இது என்ன பிரதி மூல பிரதி ஆண்டு இல்ல இருக்கிற ரசூல் எழுதுறாங்க. கட்டுப்படுங்கள். என்ன பலம் சுப்ஹானல்லாஹ். மதீனா கிராமத்துல இருந்துட்டு அவ்வளவு பிரம்மாண்டமான மன்னருக்கு எழுதுறாங்கன்னா என்ன பவர். அந்த பவர் என்னன்னா யூடியூப் வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் இல்ல. ரசூலா வந்த செய்தி அந்த இருந்து ரேடியோ இருந்தா கூட பரவாயில்ல, போன் போட்டு சொன்னா பரவாயில்ல, இப்ப ஃபேக்ஸ்ல வந்தா கூட பரவாயில்ல. ஃபேக்ஸ் இல்ல, போனே இல்ல, ஒண்ணு இல்ல. இந்தியாவுக்கு கேள்விப்படுவது நம்ம நாட்டு மன்னர் 4வது பூனகமாவுக்கு கேள்விப்படுவது. பூனகமாவை இங்க 3 பேர் அனுப்புறாரு. வர 2 பேர் செத்து போயிட்டாங்க. லேசப்பட்ட பிராணம் இல்ல. ஒரு ஆள் முஸ்லீம் ஆயிட்டாரு. வந்தவர் சொல்றாரு மக்காய், அவர் பேர் மக்காய் நினைக்கிறேன், பேர் ஞாபகம் இல்ல. அதாவது அவர் வந்து சொல்றாரு நாங்கள் போனோம், ரசூலுல்லா மௌத்தாயிட்டாங்க, சந்திக்க கிடைக்கல. அபூபக்கர் அடுத்த ஆட்சியார் வந்தார், அவர் வந்து உமர் பின் கத்தாபை கண்டோம். என்ன ஆட்சி, என்ன அருமையான நடவடிக்கை, இஸ்லாத்தை ஏற்றுட்டு வர்றாரு அவரு. என்ன உபசரிப்பு, என்ன அடக்கம், என்ன ஏழ்மை, என்ன அரசியல். சுப்ஹானல்லாஹ். பொய் அரசியல் இல்லை, பொய் வாக்குறுதிகள் இல்லை, உண்மை அரசியல் செஞ்சாங்க. அதனால இங்க எழுதுற அளவுக்கு எல்லாம் பலமாக்கிட்டான். 50 பேர் வந்து நின்று பாக்குறான். இவங்க கையில என்னமோ ஆயுதம் வச்சு அடிக்கல. இவங்கெல்லாம் ஊருக்கு போனா எல்லாம் ஊரை கொடுத்துருவான். ரஷ்யா பாரசீகத்தை பிடிக்கிறாங்க. உருமுஸ் மன்னன் கிரீடத்தை எடுத்து பாக்குறாங்க. தங்கம் வயிறுடைய வெள்ளியெல்லாம் இருக்குது. சாபாக்கள் கண்ணால கண்டதே இல்லை. அதெல்லாம் கண்ண முன்னாடி பாக்குறாங்க. தொட்டாங்களா அடுத்து திரும்பிட்டாங்க. இவ்வளவு காலம் மதீனால அங்க போனவங்க எங்கேயாவது ஷாம்ல போய் சிரியால போய் ஏதாவது சாக்கு எடுத்துட்டு வருவாங்க, பொருள் எடுத்துட்டு வருவாங்க, வியாபாரம் பண்ணிட்டு. ஒரு காலம் இருந்துச்சு மதீனாவை நோக்கி ஒட்டகம் வந்துட்டே இருக்கு. என்னோட்டகம்பா போத்தி வராங்க. என்னோட்டகம் தொடர்ந்து பார்த்தா தங்கம் வெள்ள பாரசீகத்தை பிடிச்சிட்டாங்களாமே. அப்படியா? ரோமத்தை பிடிச்சிட்டாங்களாமே. மதீனத்து நபி, நபியுடைய ஊரு மிக பெரும் செல்வம் குடியிருந்தது. ஆனா உமர் பின் கத்தாப் தன்னுடைய ஆடையில ஒட்டு போட்டிருந்தாரு. ஏன் தெரியுமா? அவர் அதை எடுக்கவே இல்லை. சஹாபாக்கள் எடுக்கல. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி. ஏன் உதவி? பெர்ஃபெக்ட் முஸ்லிம். அல்லாஹ் வாக்கு கொடுத்த மாதிரி உலகத்தை கையில கொடுத்தான். ஆட்சி பண்ணினாங்க. குர்ஆன் என்ன வாக்கு கொடுத்துச்சோ உலகத்தை தருவான்டா. ஆயுதம் பண்ணி எடுக்கலாமா? ரசூலுல்லாஹ் ஆர்மி நீங்க பண்ணினாங்க. உள்ளவங்க மிலிட்டரி கையில கொடுத்து இல்லை. இதே உங்க வீட்டுக்கு உங்களை எல்லாம் நல்லவனா நீங்க நின்றீங்கன்னா, உங்க வாக்குறுதிகளை பாதுகாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் நல்லவனா இருந்தீங்களா, நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்க வீட்டுக்கு அந்த ரஹ்மத்தை இறக்குவான். கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்க எல்லாத்தையும். இந்த வரலாறு பொய்ப்பிக்க முடியாது. இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு காரணம். நீங்க போய் மெப் எடுத்து அதுல போய் நம்மாவை மார்க் பண்ணுங்க. நம்மாவை எப்படி மார்க் பண்ணு நீங்க கேட்பீங்க. எப்படி கேட்பீங்க தெரியுமா? இலங்கை இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்னதா இலங்கை வாங்கும், அதுக்குள்ள குருநாகல். ஓகே, வேர்ல்டு மேப்ல இலங்கை மேப் சொல்லல, வேர்ல்டு மேப்ல நம்மாவை மார்க் பண்ணலாமா? எப்படி தேட போறீங்க? இலங்கையே ஒரு பட்டக மாதிரி இருக்கும், அதுக்குள்ள குருநாகல் மாவட்டமே இந்த இப்படி இருக்கும். நம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே மாதிரிதான் நீங்க வேர்ல்டு மேப்ல மதீனாவை மார்க் பண்ணவே. அவ்வளவு சின்ன கிராமம், அவ்வளவு சின்ன கிராமம். அந்த மதீனா உலகத்துக்கு தலைநகரமாக்கப்படுகிறது. பேர் மாதிரி எதிரி மாதிரி மதீனத்து நபி. மதீனத்து நபி நபின்னு காலத்துல மதீனா நபி வந்த ஊரு. அந்த ஊர் தலைநகரமாக்கப்படுறா ஒரு ஆபர் இருக்கணும். பிளைட் வந்து போலாம், கப்பல் ஏதாவது வந்து இல்ல, நபி வந்ததுதான் அங்க மக்கள் மாடினார்கள். அவர்கள் கையால உலகத்தை கொடுத்தாங்க. பாக்குறீங்களா? நல்லவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான். அதனால சொல்றேன், அவங்க வாயை பேணினார்கள், கல்வை பேணிக்கொண்டார்கள், மிக கவனமாக நடந்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால சொல்கிறேன், ஏற்றத்தாழ்வுகள் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாத்தில் இல்லை. சகோதரர்களே கவனமாக புரியுங்க. கருப்பர் வெள்ளையர் இல்லை, அதாவது பணக்காரன் ஏழை இல்லை. ஹஜ்ஜத்தில் வதார சொல்றாங்க, என் காலுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்றார். சுப்ஹானல்லாஹ். அந்த உரையை திரும்பி படிச்சு பாருங்க. பெருமாள் உரையை திரும்பி படிச்சு பாருங்க. பெருமாள் பேசுறத ஒரு ரொம்ப குரல் வளமுள்ளவராக தான் முன்னாடி நிற்கிறார். அவர் ரொம்ப சத்தமா சொல்ல, பின்னாடி உள்ளவங்க கேட்க சத்தமா சொல்ல, லாஸ்ட் வரைக்கும் உரை போகுது. இவங்க சொல்ல சுப்ஹானல்லாஹ். அதனால உலகம் எங்கும் இன்றைக்குள்ள ஜோ பைடன் பேசுறது கூட மீடியாவுக்கு வந்துடும், நாளைக்கு அழிஞ்சு போயிடும். பெருமானார் பேசுறதை எழுதிக்கோன்னு சொன்ன உரை நிஜமா எழுதினது இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. அச்சத்தில் உரை அப்படியே ஒவ்வொரு
துளி துளியா பெருமாள் எப்படி பேசினாங்கன்றீங்க திரும்பி பாருங்க. திரும்ப திரும்ப மக்களுக்கு மக்களுடைய மானத்தை பற்றி ரசூலுல்லாஹ் நிறைய பேசினாங்க. அந்த வசியத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அரபிகள் மாறினாங்கன்னா மாணவர்கள் படுத்துறது நின்றே போச்சு. ஒரு தடவை பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இன்னொரு தோழர் அவருக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன வாக்குவாதம் நேரம். அவருக்கு வந்து கோபத்துல சொல்றாரு, எப்படி சௌதா ஏன் கருப்பிட மகனே, அவங்க அம்மா கருப்பு, அதனால இவங்க என்ன பண்றாரு, ஏன் கருப்பிட மகனே, கருப்பிட மகன் அது அவமானம், ஏன்னா பட்ட பேர் மாதிரி. பிலால் ரலியல்லாஹு போறாங்க, கவலையோட போய் யார சொல்லலாம், எனக்கு கருப்பி மகன்ட்டாரு பாருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு எப்பறம் நீங்க ஜாகிலிய காலம், இன்னும் ஜாகிலியத்து படுத்து இன்னும் இருப்பாங்க, இன்னும் ஜாகிலியத்து மிஞ்சிருக்குது, இந்த மாதிரி பேசாதீங்க சொன்னா இன்னும் சொல்ல நினைக்கிறேன். நான் பிலால் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அடிமை என்பது நீங்க இன்னைக்கு நான் இப்படி பேசினா அது அடிமை நீங்க புரியணுமா இருந்தா வரலாறு நீங்க படிக்கணும். அடிமை இருந்தா இந்த மைக் இல்லை, அதுக்கு ஒரு உணர்வு இல்லை, நான் பேசிட்டே இருக்கலாம், எதுவும் பண்ணலாம். இது மைக். வாஷிங் மிஷினை போட்டீங்கன்னா வீட்டுல 24 மணி நேரம் வாஷிங் மிஷின் பண்ணலாம், போட்டு துவைக்கலாம். அடிமைன்னா அது மாதிரி தான். ஒரு மனுஷன் உங்களை மாதிரி நரம்புள்ள மனுஷன் அபசத்தை திருப்பி அழைத்து எடுத்துட்டு வருவாங்க, கருப்பு அடிமைகளை எடுத்து வருவாங்க, சந்தையில விலை போடுவாங்க. எப்படி போன் விலை போடுமோ, மைக்கு விற்பாங்களோ, தேவை விற்பாங்களோ, இவன் என்ன விலைன்னு கேட்பாங்க. ஒரு நாள் விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாரு. வாங்கிட்டு போனா இந்த ஆளு கையில முடிக்கல, அவன் நினைச்சா சாப்பாடு கொடுப்பான், நினைச்சா மிதிப்பான். பாலைவனத்து மண்ணில் போட்டு மிதிச்சா எவனும் கேட்கக்கூடாது. ஏன் ஆள் நான் எதுவும் பண்ணுவேன், ஹியூமன் ரைட்ஸ் இல்ல, போலீஸ் இல்ல, யாரும் பிடிச்சு போட மாட்டாங்க. அடிச்சா அடி பார்த்துட்டு போகணுமே தவிர ஏன் அடிமை. நான் வாங்கியிருக்கிறோம்பா, நான் வாங்கின மெஷின் மாதிரி. இப்ப புரியுதா? அவனுக்கு ஆன்ம எந்த ஒண்ணு சுகர் ஒண்ணுமே கிடையாது. அந்த பொம்பளைய கல்யாணம் என்ன கல்யாணம் ஒண்ணும் கிடையாது. சாவ வரைக்கும் சாப்பாடு தரும் வாழ்ந்துக்கிறீ, இவன் சாவக்கூடாதுக்கு சாப்பாடு கிடைக்கும், செத்து போன வேலை கிடையாது, அதுக்கு சாப்பாடு கொடுப்பானே தவிர இந்த மாதிரி பயங்கரமான ஒரு காலம். அந்த நேரத்தில் ஒரு கல்வி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அவர் கருப்பா வெள்ளையான்னு அல்லாஹ் பார்க்கல, அவர் எந்த நாடு பார்க்கல, அவர் எவ்வளவு ஏழை அல்லாஹ் பார்க்கல. அவர் கல்வி ரசூலுல்லாஹ் சொன்னது போய் சேர்ந்து. இப்ப அவன் எஜமானன் மணல்ல பிறட்ட நேரம், கடுமையான சூழ்நிலை, நடக்க கஷ்டம்ன்றோம். பாலைவனத்து மண்ணுல நடக்கவே கஷ்டப்பட்டது, புதுக போட்டு பிறட்ட அப்படி சுடு மணல்ல. அவர் அப்பெல்லாம் அல்லாஹ்வுக்கு கேட்க சொல்றாரு. அது மைக்ல சொல்லி அல்லாஹ் கேட்க தேவையில்ல, ஆடுன்னு சொன்னா அல்லாஹ் கேட்டோம். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ரெண்டு இல்ல, அல்லாஹ் நாலு இல்ல, அல்லாஹ் ஒன்றுதான் சொல்ல சொல்ல பரட்டா. இதான் அடிமை. எதுவும் பேசல, யாருக்கும் பேசல. பிற்காலத்துல இவர் அபூபக்கர் அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க, சுதந்திரமாக்கிட்டாங்க. இப்ப இதுக்கு மேல நான் வாழ்ந்ததுக்கு பிறகு என் வீட்டுக்கு வந்து உடுப்பு கழுவி எல்லாத்தையும் செஞ்சு இன்னைக்குள்ள வேலை பார்த்து கண்டிஷன் போடுவான். சம்பளம் சரியாரிக்க போயிடுவான். சம்பளம் இல்ல, வாங்கியே தான் கடை. நைட் 2 மணிக்கு ஏற்பாடு கொடுக்க கழுவணும், தூக்கி முட்டி கழுவணும், 4 மணிக்கு இது பண்ண செய்யணும், 7 கொண்டு இது பண்ணி மசாஜ் பண்ணணும். பேசக்கூடாது, கொண்டு பண்ண யாரும் பேச மாட்டேன். ஏன் அடிப்பேன் நான் பார்ப்பேன். அப்படி உள்ளவரை விடுதலை பண்ணினா இவர் எவ்வளவு கண் கலங்கிருக்கும். நான் என்ன செஞ்சு தரணும்னு சொல்றேன்னா அபூபக்கர் எதுவும் கேட்கவும் இல்லை, அவர் அப்படி பண்ணவும் இல்லை. இந்த பிலால் ரலியல்லாஹு தான் இவர் பேசுறாரு. இப்ப இவர் என்ன சொல்லிக்கணும், அபூதர் கிஃபாரி நினைக்கிறேன், அபூதர் என்ன சொல்லணும், பிலால் உங்க மறந்துட்டீங்க யாருண்டி, நீங்க யாரு, உங்களெல்லாம் மிச்சம், உங்களெல்லாம் இங்க எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சு சுதந்திரமாக்கி வச்ச பாருங்க, எங்களுக்கே கை நிட்டுறீங்களா, நாங்க அரபி, நீங்க யாரு தெரியுமா, அபசி. இப்படி பேசிருக்கணும். இது அரபு நாட்டு பண்பு. அவங்களுக்கு அரபி அஜம் இருந்துச்சு, வந்தான் வருதான் கொள்கை இருந்துச்சு. நீங்க வேற, நாங்க வேற சஹாபா கட்டில அரபிகள் இருக்குது. அரபி நீங்க அஜமி, அஜமிமான் கணக்கெடுக்க மாட்டான். அப்படி இருக்குது. அவன் எப்படி பேசிருக்கணும், நாங்க யாரு, என்ன நீங்க டீமை கூட்டிட்டு வாங்க, எங்க அரபி டீமை கூட்டிட்டு வாங்க, நீங்க எல்லாம் நாங்களா. அங்க பல நாட்டவர்கள் இருந்தாங்க. சல்மான் பாரிசி, பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் இருந்தார். ஷுவைப் ரூமி, ரோமபுரியை சேர்ந்த ஷுவைப் இருந்தாரு. யாரையும் திட்டமாட்டா, ரோமவாசி பாரசீகம் எல்லா ரசூலுல்லாஹ்க்கு இருக்கும், எந்த பேதமும் இல்ல. இந்த பிலால் இந்த செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாஹிலியத்துக்கு இருக்கிறது. அப்படியே சொல்றாரு, கண்ணத்தை கீழே வச்சு, பிலால் உங்க காலால என் கண்ணத்தை பிரிங்க, அது வரைக்கும் நான் எழுத மாட்டேன், மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சுப்ஹானல்லாஹ். அபசி வரலாறு முதல் தடவை ஒரு கருப்பர்
இந்த அமெரிக்காவில் கருப்பர் வெள்ளை வித்தியாசம் இன்னைக்கு பேசலாம். எந்த காலம் கொரோனா கண்ணல பாத்தீங்க, ஒரு கருப்பரை கொண்டார்கள், பெரிய இதா போச்சு, உலகமே வைரலா போச்சு செய்தி, ஒரு போலீஸை பிடிச்ச இதா போச்சு. நீங்க பார்த்திருக்கிற வீடியோ காட்சியில பெருமானை எப்படிப்பட்ட உருவாக்கினாங்க தெரியுமா? எங்க ஊருக்கு வந்து எந்த அப்படியே கேட்டாங்க, கலையை கீழே வச்சு கண்ணத்தை காட்டி மிதிக்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க மிதிக்கு வரைக்கும் நான் தூக்க மாட்டேன். என்ன கண்ணியம்! ஒரு காலத்துல அடிமத்தம் பேசல. பெருமானை எப்படி தெரியுமா? கருப்பர் வெள்ளை வித்தியாசம் இல்லை, ஏற்ற தாழ்வு இல்லை, இதெல்லாம் இஸ்லாம் சொன்னது. இதெல்லாம் நம்ம கல்வியில வந்தாதான் அது முஸ்லீம் அப்துல் முஸ்லீமா வரும். அப்பதான் மானத்தை பாதுகாப்போம். இதெல்லாம் மராட்டி வராது, வேற நான் பணக்காரன் நீ வேற, நான் இது நீ இது வந்துடும், தீட்டம் வந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மக்கா மக்கா வெற்றி கொண்டாடப்படுற நாள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு கோபம் வைக்கணும்னா, 10,000 பேரை கொண்டாந்து என் முகத்தை கிழிக்க பாத்தீங்களா, என் தலையை வெட்டி பாசல் பண்ண பாத்தீங்களா, என்ன கொல்ல பாத்தீங்களா? இன்றைக்கு படை எப்படி வரும் தெரியுமா? வீரத்தோட எல்லா திசையிலும் மக்கள். ரசூலுல்லாஹ் கண்ணை கட்டினப்போ அபூ சுஃபியான் கூட்டி வந்து கதையை முடிச்சிருக்கேன். மன்னிச்சுட்டேன். யூசுப் எப்படி தன் சகோதரர்களை ஆட்சியில் அமர்ந்ததுக்கு பிறகு நானாமார்கள் கிணத்துல போட்டு, கிணத்துல இருந்து அவங்க கொண்டு போய் சந்தையில வித்து, சந்தையில ஒரு வீட்டுல போய் வேலை செய்ய போற வாப்பா தேம்பி சொல்லி அழுது, அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து ஆட்சிக்கு போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படிலாம் பண்ணிட்டீங்களேடா, எங்க வாப்பா எவ்வளவு அழுதாரு யக்கூப் நபி, எனக்கு எவ்வளவு இறக்கும், அவளை துடிக்க விட்டீங்களே. இங்க சொன்னாரு, மன்னிச்சுட்டேன். இதான் கல்வி. ஒரு முஸ்லிமுக்கு வர கல்விதான் ரத்த உறவு. நான் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். பெருமாள் அதை படித்தவர், இந்த மக்களுக்கு சொன்னார். மக்கா ஃபத்ஹ் மக்கா கருப்பு தலப்பாய் போட்ட ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறார்கள். ஒட்டகத்துல எப்படி போறாங்க தெரியுமா? தன் தலை கீழே வந்து, மற்ற காலத்துக்கு இப்படி போற ரசூலுல்லாஹ் குனிந்து விட்டார்கள். பெருமை சாயல் கூட வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொல்ல, மக்களே நான் கண்ட வெற்றி, இது என்னுடைய வெற்றி, நான் அடைந்த வெற்றி, நான் பட்ட கஷ்டம். ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஹதா ஸலக வஹதா வனஸர அபதா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா. இதான் என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஸலக வஹதா, அவர் வாக்குறுதி தந்தார், உண்மையாக்கி விட்டார். திரும்ப காபத்துல்லாஹ் எடுக்கிறது சொன்னார், என்னை எடுத்து விட்டார். ஸலக வஹதா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா, தனித்து நின்று இந்த கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். நான் இல்ல, அவன் ஒரு ஆள் தான், அம்புட்டை மாத்திட்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரு இடத்துல கூட தண்ணி பத்தி பேசவே இல்லை, நான் தான் செஞ்சு சொல்லவே இல்லை, நான் என்ற ஒரு அகம்பாவ வரவில்லை, நாங்கள் என்று கூட வரவில்லை. சொல்லிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் குனிந்து விட்டார். காபத்துல்லாஹ்வுடைய திறப்பு வருகிறது. எங்க இருந்து கெட்டவர்கள் வெளியே அனுப்பினார்களோ, உடுத்த உடுப்போட வெளியே போட்டு சொன்னார்களோ, இந்த நம்பாய வீட்டுல இருந்து வாப்பா மகனோட கெட்டவன் வெளியே போடான்னு காலை ஒதுக்க பிடிக்கும். வெளியே அனுப்பின அதே ஊருக்கு பெரும் படையோட வந்த ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் திறப்பை கையில் எடுக்கிறார்கள். சண்டித்தனம் பண்ணவில்லை, திறக்கிறார்கள். எல்லா சிலையும் அகற்றார்கள், தான் சுத்தப்படுத்துகிறார்கள், எல்லாம் பண்றார்கள். மக்கா வெற்றி நேரம் வருகிறது. தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரலால் கால்களால் உயர்ந்து பார்க்கிறார்கள், எட்டி பார்க்கிறார்கள். என்ற ரசூலுல்லாஹை சூழ்ந்து கொண்டு இப்ப மக்கள் நிற்கிறார்கள். இப்ப வெற்றி வந்தா சில கூட்டம் வரும், தோல்வியினால சில கூட்டம் இருக்கு. ஆரம்பத்தில் யாரும் இருக்கல, இப்ப உள்ளவரை விமர்சிக்க வேண்டிய இஸ்லாத்தை நிச்சயமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா பெருமானார் பழையவராக தேர்றார். அது அரபிகளுக்கு ஷாக். ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரல்களை தூக்கி கால் விரலால் உயர்த்தி பார்க்க, ஐந்து பிலால் இப்னு ரபா எங்கே? ஏண்டா மக்கத்துக்கு வந்தவரு, அடிமையா நின்றவரு, இப்படி கையை கட்டி ஓட்டி நிக்கலாம். இன்னைக்கு வெற்றி கொண்டாடுற நாங்க யாரு? இந்த ஊர்ல எங்களுக்கு என்ன மரியாதை இருந்துச்சு? பெருமாள் கேட்கறது, பிலால் எங்கே? என் பிலாலை கூப்பிடுங்க. சுப்ஹான ரப்பி, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்ல ரஹமத்துல எல்லா அரபிகளும் பார்க்க ஒரு ஆபஷில் ஏற்றப்பட்டு அஸான் சொல்கிறார்கள். ஒருவர் கூட பேசவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாஜிப் பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அவர்கள் புனித ஆலயத்திலே அஸான் சொல்கிறார். அத்தனை பேர் கையை கட்டுறார்கள். ஏற்றை ஏற்றத்தாழ்வு இல்லை, வெள்ளையர் கருப்பு வித்தியாசம் இல்லை, எனக்கு எல்லாம் ஒன்றுதான். பைத்துல் மாலை பிலாலுக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. பைத்துல் மால் தான் பேங்க், இஸ்லாமிய வங்கி மேனேஜர் பிலால் இப்னு ரபா. அதனால அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு சொன்னார், ஹலீஃபாட்ட கெஞ்சினார், என்ன விட்டுருங்க, எனக்கு மதீனால இருக்கல, என்ன விட்டுருங்க. அவரால் தாங்க முடியும், மூச்செடுத்து விழுற மாதிரி இருக்குது, அவரால் வாழ இயலாது. உமர் பின் கத்தாப் கெஞ்சினார், என்ன விட்டுருங்க,
நான் மதீனாவை தாண்டி போறேன், எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை கடக்கலாம் இருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது கபரை தாண்டி போகலாம் இருக்கிறேன், எனக்கு தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் மேல வச்ச பாசம் அவரால் மதீனா நகரத்தில் இருக்க முடியாது. பெருமானார் பேசியது, கதைத்தது, அரவணைத்தது